ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதன் முதல் வார்த்தை. திருப்பிக் கொள்ளுங்க எல்லோரும். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 334. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 334, 2ஆம் அதிகாரம், அதன் 7வது வசனத்தின் முற்பகுதியை மாத்திரம் வாசியுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். இங்கு பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டதான அந்த வெளிப்படுத்தல்ல அந்த அந்த காரியங்கள்ல 7 சபைகளை குறித்து அவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். முதலாவது சபைக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. சபைக்கு அப்புறமா தேசத்துக்கான ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அப்புறமா உபத்திரவத்தை குறித்த வெளிப்பாடு கொடுத்தாரு. அப்புறம் தேவன் நியாய தீர்ப்பை குறித்த வெளிப்பாடு கொடுத்தாரு. அதற்கு அப்புறமா புதிய வானம் புதிய பூமி என்கிற வெளிப்பாடை கொடுத்தாரு. இப்படி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகள் பல தன்மைகள் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஆனாலும் அதில் முதலாக கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு யாருக்குன்னா சபைக்கு தான். அல்லேலூயா. ஜனங்களுக்கோ தேசங்களுக்கோ நியாய தீர்ப்பை குறித்தோ இல்ல ஸ்தோத்திரம் சாத்தான சத்ருவை குறித்தோ அவர் முதல் வெளிப்பாடு கொடுக்கல. அவர் தன்னுடைய முதல் வெளிப்பாடை யாருக்கு கொடுக்கிறாருன்னா சபைக்கு கொடுக்கிறாரு. சபைக்கு கொடுக்கிற வெளிப்பாடுல 7 சபையை குறித்து நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அந்த 7 சபைகள்லையுமே அங்க ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்கிற அந்த வார்த்தை 7 சபைக்குமே சொல்லப்பட்டிருக்கும். எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, சிமர்னா சபைக்கு மாத்திரமல்ல, சர்தை சபைக்கு மாத்திரமல்ல, 7 திருச்சபைகளுக்கும் அங்க சொல்லப்படுகிற ஒரே ஒற்றை வார்த்தை என்னன்னா, ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப ஸ்தோத்திர சபைக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதை நாம் என்ன பண்றது இல்லையா, கேட்கிறது இல்ல. அதனால இப்பொழுது என் வார்த்தையை கேளுங்க. ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட எபேசு சபையா இருக்கட்டும், லவோதிக்கேயா சபையா இருக்கட்டும், இல்ல மற்றவர்கள் நிமித்தமாய் ஸ்தாபிக்கப்பட்ட மற்ற சபைகளா இருக்கட்டும், இது எல்லாமே போதித்து வளர்த்து எடுக்கப்பட்ட சபைகள் தான். ஏன்னா எந்த சபைக்குமே ஆவியானவர் போதிக்கணும்னு இந்த கடைசி நாட்கள் உபதேசம் பண்ணணும்னு இல்ல. ஆனா ஏற்கனவே அவங்க எல்லோரும் போதிக்கப்பட்டவங்க தான். ரட்சிப்பை குறித்து போதிக்கப்பட்டவங்க தான், சத்தியத்தை குறித்து போதிக்கப்பட்டவங்க தான், ஆவியானவரை குறித்து போதிக்கப்பட்டவங்க தான், சுகத்தை குறித்தும் சுகவீனத்தை குறித்து எல்லாவற்றையும் குறித்து போதிக்கப்பட்டவங்க தான். ஆனாலும் அவங்க என்ன பண்ணலை, அநேக நேரத்துல சத்தத்துக்கு செவி கொடுக்கலையா. சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால 7 சபைகளை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது, ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு 7 சபையை குறித்தும் அந்த சபையில் இருக்கிறதான ஒரு சில குறைகள் என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. அநேக பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னன்னா, இது 7 சபைக்கு மாத்திரமல்ல, இந்த 7 சபைக்கு சொல்லப்பட்ட 7 வார்த்தையானது சோதரம் உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்கும் எக்காலத்துக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த 7 வார்த்தையானது என்ன பண்ணுமா, ஊழியம் செய்யுமா. ஏதோ இன்றைக்கு எழுதி வச்சுட்டு போறது இல்லை. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வேத வசனம் ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கும் ஊழியம் செஞ்சிச்சு. ஒவ்வொரு நூற்றாண்டுகள் கடந்து, ஆயிரங்கள் கடந்து இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இருக்கும். இனிமேலும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வசனம் நிச்சயமா ஊழியம் செய்யும். வசனம் மாற போறது இல்ல. ஆனா வார்த்தை சொல்லுவது காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க நம்ம தியானிக்க போகிற சுத்திர செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நான் செய்த ஒரு தவறு. அல்லேலூயா. நீங்க நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னன்னா, நான் செய்த ஒரு தவறு. ஏன்னா 7 சபைக்குமே ஆவியானவர் சுட்டி காட்டினது என்னன்னா, நன்மையை சுட்டி காட்டினார், இல்லன்னு இல்ல. ஆனா அவருடைய குறைபாடுகளை என்ன பண்ணாரு, நீங்க சரிப்படுத்தி கொண்டா முழுமை அடைவீர்கள். ஏன்னா ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கணும் அப்படின்னா, அந்த கல்லை, அது ஒரு கருங்கல்லோ இல்ல ஒரு பெரிய பாறாங்கல்லோ, அது வட்டமா இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், உருண்டையா கூட இருக்கலாம். ஒரு சிற்பி அதை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அதை ஒரு பொம்மையாகவோ ஒரு சிலையாகவோ இல்ல வேறொரு தோற்றத்தின் உருவத்தை கொடுத்து அதை உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா அதை உருவாக்கி கொண்டே இருப்பாரு. அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாரு, செதுக்கிக்கிட்டே இருப்பார். ஒரு உருவம் கிடைச்சிருந்தாலும், ஒரு மனித உருவமோ அல்லது ஒரு பொம்மையின் உருவமோ இல்ல ஒரு மிருகத்தின் உருவமோ அந்த கல் மூலியமா அந்த சிற்பி செதுக்கி முடிச்சிருந்தாலும் அந்த சிற்பியோட கையும் கண் என்ன பண்ணாது, சும்மாவே இருக்காது. அதை முற்றிலும் என்ன பண்ண, ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கும், இன்னும் ஏதாவது குறைபாடு இருக்கா, இதை இன்னும் முழுமையாக்க, இதை இன்னும் பர்ஃபெக்டா மாத்த, இதை யாராலையும் குறை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு. ஏன்னா சோதரம் நம்மள குறை கண்டுபிடிக்கிறதுனே ஒரு கூட்டம் என்ன பண்ணுது இன்னைக்கு இருக்கு. குறை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கூட்டம்
இருக்கு. அந்த கூட்டம் எது வரைக்கும் தெரியுமா இருக்கும்? பரலோகம் வரைக்கும் வரும். அந்த கூட்டம் எங்க தெரியுமா வரும்? பரலோகம் வரைக்கும் வரும். நம்ம பரலோக வாசல காலை வச்சு உள்ள போற வரைக்கும் நம்மள வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? குறை சொல்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குறையை தான் யாருக்கு நேரம் சொன்னா? யோசுவாவுக்கு நேராக சாத்தான் என்ன பண்ணா? சொன்னா, சோத்ரா அவன் பார்க்க நல்லா தான் இருக்கிறான், அவன் வஸ்திரத்துல என்ன இருக்கு? கரை இருக்கு. அப்ப என் குறைய சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு பரலோகம் வரைக்கும் வர ரெடியா தான் இருக்கு. அது சோத்ரா சத்ருவா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கலாம், அல்லது பரிசுத்தவான்களா கூட இருக்கலாம். இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா சோதர சபையை கர்த்தர் கவனிக்க காரணம் என்னன்னா, சபையை பார்த்து யாரும் குறை சொல்லிடக்கூடாது. சபையை பார்த்து இந்த தவறு இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிற்ப ஆசாரி எப்படி தன்னால் ஒரு சிலை செதுக்கப்படும் பொழுது அதுல எந்த குறையுமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து செதுக்குவாரோ, அதை செதுக்க என்ன ஆகும்னா அது பிற்காலத்துக்கு ஆச்சரியமா மாறும். நீங்க கோயில்களுக்கு போனீங்கன்னா தூண்கள்ல யாழி பொம்மை வச்சிருப்பாங்க. யாழி சிலை என்ன பண்ணிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. அந்த யாழி சிலையின் வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை வச்சிருப்பாங்க, ஒரு கல் உருண்டை. அது இலங்கை பக்கமும் சைனா பக்கமும் ஜப்பான் பக்கமும் போனா அந்த சிலை என்ன பண்ணலாம்? அதிகமா பார்க்கலாம். கற்களும் கலர்களும் வேற விதமா இருந்தாலும் அதனுடைய பெயர் என்ன? யாழி. அதனுடைய வாய்க்குள்ள என்ன இருக்கும்? 4 பற்களுக்கு நடுவுல ஒரு உருளையான கல் இருக்கும். அதை எப்படி செதுக்கியிருப்பாங்க? அதை எப்படி? அப்ப அது போல இன்றைக்கு அதை நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அதை நம்ம ஆச்சரியமா பாக்குறோம் பாத்தீங்களா? அதை வியர்ந்து பாக்குறோம் பாத்தீங்களா? அது போலதான் ஆவியானவரும் என் சபையை அநேகர் வியர்ந்து பார்க்க வேண்டும், என் ஜனத்தை அநேகர் வியர்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இவங்க எப்படி வாழ்றாங்க, இவ்வளவு பர்ஃபெக்டா இவங்க எப்படி வாழ்றாங்க, இவ்வளவு சரியா இவங்க எப்படி வாழ்றாங்க, இவ்வளவு கரெக்டா இவங்க எப்படி வாழ்றாங்கன்னு யார் பார்க்கணுமா? அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக என் சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சபைக்கு நேராக தன்னுடைய வெளிப்பாட கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்ற, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப நம்ம தியானிக்க போற வார்த்தை என்ன? நான் செய்த ஒரு தவறு. இன்றைக்கு அநேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு இருக்கும். ஏன்னா ஸ்தோத்திரம், இந்த எபேசு சபையை குறித்து பார்க்கிறப்ப, எபேசு சபையை நம்ம பார்க்கிறப்ப வாசிங்களேன், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகித்து கொண்டில்லாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்களை நீ சோதித்து அவங்களை கண்டு அறிகிறதையும் நான் என்ன பண்றேன்? பார்த்திருக்கிறேன். நீ 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 நன்மை எது தீமை எதுன்னு பார்க்கிறத நான் பார்த்திருக்கிறேன். உனக்கு துன்பம் வரும் பொழுது நீ சகித்து போறத நான் என்ன பண்ணிருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன குறை, இந்த சபையை உருவாக்கியதுல ஒரு சின்ன குறை எனக்கு என்ன பண்ணுது? இருக்கு. அதை மட்டும் தட்டிட்டா இன்னும் பெர்ஃபெக்ட் ஆயிரும். அப்ப ஆவியானவர் சபையை குறித்து சொல்லும்போது, சபையை நீ மோசமான சபைன்னு ஆவியானவர் என்ன பண்ணல? சொல்லல. நீ பிரயோஜனப்படாதவன் என்று சபையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணல? சொல்லல. உன்னை கொண்டு ஒரு காரியமும் செய்ய முடியாது அப்படின்னு ஆவியானவர் சொல்லல. ஆவியானவர் சபையை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ முழுமை அடைந்தவன் தான், ஆனாலும் ஒரு சின்ன காரியத்தை அதை நான் என் ஊழியால தட்டிட்டா நீ இன்னும் முழுமை அடைஞ்சிருவ. என் ஊழியையும் என் சுத்திலையும் கொண்டு அந்த சின்ன அந்த மைனூட்டான அந்த ஒரு பார்ட் மட்டும் உறுத்தலாவே இருக்கு, அதை மட்டும் தட்ட எனக்கு உதவி செஞ்சுட்ட அப்படின்னா, விட்டு கொடுத்துட்ட அப்படின்னா, உன்னை அநேகர் பார்க்க எப்படி பார்ப்பாங்க? வியர்ந்து பார்ப்பாங்க. அப்ப சோதரி, இப்படிப்பட்ட எபேசு சபையை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ எல்லாத்துலயும் சரியாதான் இருக்க, பட் எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு, நீ ஆதியில் இருந்தது போல இல்லை. ஆதியில் இருந்தது போல இல்லை. ஆதியில் இருந்தது போல என்ன இல்ல? அன்பு மட்டுமான்னு பார்த்தாக்க சோத்ர 5வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நம்ம ஆதியில் கொண்ட அன்புன்னு பாக்குறோம். அன்பு இருக்கணும், ஆதியில் கொண்ட அன்பு இருக்கணும். ஆனா ஸ்தோத்திரம், இங்கு சபைக்கு நேரா சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா கிரியை. நம்முடைய ஆதி கிரியைகள் எப்படி இருந்துச்சு கர்த்தருக்கு முன்பாக? நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சு? நான் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தேன்? நான் முதல்ல இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டப்ப என்னுடைய அனுபவம், என்னுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்துச்சு? என்னுடைய ஒப்பு கொடுத்தல் எப்படி இருந்துச்சு? என்னுடைய பக்தி முறைகள் எப்படி இருந்துச்சு? என் ஜெபம் எப்படி இருந்துச்சு? என்னுடைய உபவாசம் எப்படி இருந்துச்சு? என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஒரு ஊழியர் அழகா அந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு. இங்க எத்தனை பேர் 2வது பைபிள் 3வது பைபிள் யூஸ் பண்ற ஆள் இருக்கிறீங்க? 2வது பைபிள் 3வது பைபிள். அப்ப எல்லாரும் இன்னும் ஃபர்ஸ்ட் மொத பைபிள்ல தான் இருக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம். ஆனா இன்னும் பைபிள 10 வருஷம் எத்தனை ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க?
எத்தனை நகை எடுத்திருப்பீங்க. பைபிள் என்ன பண்ணணும்? அப்ப பைபிளையும் புதுசா வாங்கி படிச்சு பழகணும். அப்ப அந்த ஊழியர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொன்னது பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சேன். நீங்க தான் யாரும் பைபிள் முடிக்கலையே, அப்புறம் உங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் ஆக போகுது? இருந்தாலும் பரவாயில்ல, சொல்றேன், பிரயோஜனமா இருந்தா எடுத்துக்கங்க. ஸ்தோத்திரம். அவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆதியில் என் அன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னுடையதான முந்தின நாட்கள் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முந்தின நாட்கள் என்னன்னா, முதல் பைபிள். நான் முதல்ல ரட்சிக்கப்படும் பொழுது என் ஊழியக்காரன் நிமித்தமோ என் தகப்பன் நிமித்தமோ என் கரத்துக்கு ஒரு பைபிள் வந்திருக்கும். யார் மூலியமாகவோ எனக்கு ஒரு பைபிள் முதல்ல என் கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பைபிளை தம்பி வாசிங்க, சகோதரி இந்த பைபிள் என்ன பண்ணுங்க வாசிங்க, இதை வாசிச்சீங்கன்னா இதை வாசிக்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த பைபிள் நம்ம கைக்கு வந்திருக்கும். அந்த பைபிளை நம்ம முதல்ல வாசிக்கிறப்ப எப்படி வாசிச்சிருப்போம், அதை நமக்கு புரியலனாலுமே அதை நம்ம வாசிப்போம். வாசிக்க நம்மளை அறியாமலே சில கோடுகளை என்ன பண்ணிருப்போம், போட்டிருப்போம். நம்மளை அறியாமே சில உறுதிமொழிகளை அந்த வசனத்தை நம்ம எழுதி வச்சிருப்போம். நானும் எழுதி இருக்கிறேன். என்னுடைய பைபிள் வீட்டில் இருக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கமே எழுதியிருப்பேன். பேப்பர் எக்ஸ்ட்ரா ஒட்டிலாம் எழுதியிருக்கேன். ஏன்னா எழுதுறது இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக் பேப்பர் விற்பாங்க, அந்த பேப்பரை வாங்கி எக்ஸ்ட்ரா எழுதி ஒட்டிருப்பேன் அந்த வசனத்துக்கு மேல, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. அப்ப என்னுடைய முந்தின கிரியைகளை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என் முந்தின நடக்கையை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். என் முந்தின நடக்கையை நான் எப்படி பார்க்க முடியும்? ஒண்ணு, நான் முதல்ல பிரசங்கம் கேட்கிறப்ப எழுதின என் டைரியா இருக்கணும், இல்ல நான் முதல்ல நான் படித்த என் பைபிளா இருக்கணும். இந்த ரெண்டுல மட்டும்தான் நான் முதல்ல என் தேவனோடு நான் எப்படிப்பட்ட உறவு வச்சிருந்தேங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறது தெரியுமா? என்னுடைய முதல் டைரியும் என்னுடைய முதல் பைபிளும் தான். இன்றைக்கு அநேகர் நம்முடையதான அனுபவத்தை எடுத்து புரட்டி பார்க்கறதுக்கு, பழைய நினைவுகளை எடுத்து பார்க்கறதுக்கு நம்ம டைரி யூஸ் பண்றோம். அந்த டைரியை படிக்கிறப்ப பழைய நினைவுகள் வரும் என்றால், முதல் வேதத்தை படிக்கும் பொழுது ஏன் பழைய நினைவு வராது? முதல் வேதாகமத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க. அது ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துறதுக்கு சும்மா ஒரு புரட்டிக்கிட்டே வாங்க. ஏதாவது எழுதிருப்பீங்க, அதை படிச்சு பாருங்க. அதை படிக்கும் பொழுது நீங்க எப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்றது உங்களுக்கு என்ன பண்ணும், வெளியில வரும். சில சங்கீதங்களை வாசிக்கிறப்ப அங்க ஒரு இன்டு மார்க்கோ இல்ல ஸ்மைலியோ இல்ல ஹார்ட்டோ ஏதோ ஒன்று போட்டிருப்பீங்க, உங்க பாஸ்டர்மா போட்டிருப்பாங்க. பழைய பைபிளை திறந்து பார்த்தா வெறும் ஹார்ட் ஸ்மைலியும் அப்படியே இருக்கும். எனக்கு புரியாது என்னன்னு கேட்கிறப்ப விளக்கம் சொல்லுவாங்க, இதை படிக்கிறப்ப எனக்கு இப்படி இருந்துச்சு அதனால போட்டேன் அப்படின்னு. அப்ப நான் என்னுடையதான முந்தின கிரியைகளை என்னால எப்படி வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா, என் முதல் பைபிளால மட்டும்தான் அது முடியும். நான் முதல்ல பிரசங்கம் கேட்கிறப்ப எழுதின பத்தின டைரி, அந்த ஆதி அன்புல நம்ம பிரசங்கம் எழுதுறப்ப ஒரு வரி விடாம எழுதுவோம். இப்ப எல்லாரும் பிரசங்கம் எழுதுறீங்க, டைரி வாங்கி பார்த்தா தான் தெரியும் எப்படி ஒரு ஈகரா எழுதுறீங்களா, இல்ல எழுதுறீங்களா, இல்ல வசனத்தை மட்டும் குறிப்பிடுறீங்களான்னு பைபிள மொத்த டைரியும் இன்னைக்கு சாயந்தரம் வாங்கி பார்க்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எழுதுனவங்க பூரா 21 நாள் எழுதுனீங்கல்ல, சும்மா அடுத்து 24 நாள் ஃப்ரீயா தான் இருப்பேன். உட்காந்து டெய்லி ஒரு டைரி படிச்சா கூட படிச்சு முடிச்சிருவேன். அப்ப ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்ல. சாயந்தரம் போறப்ப டைரி வச்சுட்டு போறீங்க எல்லாரும், கர்த்தர் நல்ல. வேணா எழுதுனது பூரா நான் நீங்க படிக்கணும் உட்காந்து. அடுத்த கொஞ்ச நாள் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஏன்னா எல்லாரும் நீங்க மாடு போயிருவீங்க, நான் சும்மா தான் வீட்டுல உட்காந்துருப்பேன். உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா டைரியும் சாயந்தரம் எனக்கு என்ன பண்ணணும், வரணும். எல்லா பேர் போட்டு எனக்கு டைரி என்ன பண்ணணும், வரணும். கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம், முதல் பைபிளும் முதல் டைரியும் நம்மள ஆதி அன்புக்கு நேரம் என்ன பண்ணுது, கொண்டு போகுது. ஏன்னா ஜெப நாட்களை மறந்துருப்போம். என்னை ரட்சிப்புகள் நடத்தின சகோதரனோ சகோதரியோ ஊழியக்காரரோ ஒருவேளை இறந்திருக்கலாம், அல்லது வேறொரு ஊருக்கு போயிருக்கலாம். அதனால எனக்கு பழைய ஞாபகங்களை தூண்டுவதற்கு ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னுடைய பழைய ஞாபகத்தை தூண்டுற ஒருத்தர் என் கூடவே இருக்காருன்னா, அது என் கரத்துல நான் முதல்ல எடுத்த பைபிள் மட்டும்தான். அந்த பைபிளை புரட்டி பாத்தீங்கன்னா, இன்னைக்கே பழைய பைபிளை நான் எடுத்து பாக்குறப்ப எனக்கு சில இடங்கள்ல பாக்குறப்ப அப்படியே நிப்பேன், கண்ணீர் வராது, அப்படியே நின்றுவேன். இதை நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம தியானிச்சு இந்த வார்த்தையை நம்ம எழுதணும், இதுக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுத்தோம், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, செயல்படுற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்த நாட்கள்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு அததான் ஆவியானவர் சொல்றாரு, எப்ப உன் கிரியைகளை நீ கொஞ்சம் என்ன பண்ணு, கவனத்தோட செயல்படு. உன் காதுகள் கேட்க நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உன் கிரியைகளை நீ ஆதியில் இருந்தது போல என்ன பண்ணு, மாத்து. நீ ஆதியில என்னோட எவ்வளவு பெரிய நெருக்கம் உள்ளவனா இருந்த, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்துச்சு, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக எப்படி பயப்படத்தக்கதா இருந்துச்சு, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக எப்படி உண்மை உள்ளதா இருந்துச்சு, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக எப்படி தாழ்மை உள்ளதா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு உன் கிரியைகள் எப்படிப்பா இருக்கு? சபையே நீ சத்தியத்துல வளர்ந்துட்டன்றதுக்காண்டி, சபையே நீ விடுதலையா வளர்ந்துட்டன்றதுக்காண்டி, சபையே நீ வேதத்துல தேறினதற்காக உன் கிரியைகள் என்ன பண்ணக்கூடாது, மாத்தக்கூடாது.
ஆவியானவர் சொல்ற முதல் வெளிப்பாடு என்ன? கிரியைகளை மாற்றாதீர்கள். அப்ப 7 சபையும் பார்த்து ஒவ்வொரு விதமான வார்த்தை வரும். அதை நம்ம பிறகு ஒவ்வொரு வசனமாக நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப ஒவ்வொரு சபையை பார்த்தும் ஒவ்வொரு குறைகளை என்ன பண்றாரு, சொல்றாரு, ஒவ்வொரு தவறுகளை சொல்றாரு. அப்ப நீங்க நம்ம தியானிக்க போற வார்த்தை என்ன? நான் செய்த ஒரு தவறு. எபேசு செய்த ஒரு தவறை நான் சுட்டி காட்டிட்டேன். என்ன தவறு? கிரியைகளை மாற்றி விட்டார்கள். நான் எப்படி ஐக்கியமா இருந்தேன், நான் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கேன், கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப நாம் செய்கிற சில தவறுகள் நிமித்தம் நாம் இழக்கிற இழப்புகள் நமக்கு தெரியாம போயிருது. நாம் செய்கிற சில தவறுகள் நிமித்தம் நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை இழந்து நிக்கிறோம், இழக்க போறோம், இழந்துட்டோம் அப்படிங்கிறதான அந்த வெளிச்சம் நமக்கு என்ன பண்றது இல்ல, கிடைக்கிறது இல்ல. அதனால இந்த சத்தியத்தை இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் பலமாய் கொடுப்பார். நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல 29வது வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோபு எனக்கூடியதான இரு சகோதரர்களை குறித்து ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அங்கு ஏசா என்பவன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறான்? பலத்த வேட்டைக்காரனா இருக்கிறான். இன்னொன்று, ஏசா தன் குடும்பத்தில் பிறந்த மூத்த குமாரனா இருக்கிறான். ஏசா தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மகனா இருக்கிறான். ஏசா தன் குடும்பத்துக்கு காவலா இருக்கக்கூடிய மகனா இருக்கலாம். அதனால மூத்த குமாரனுக்கான அந்த ஸ்பெஷல் அந்த வீட்டுல அவனுக்கு எப்பயுமே என்ன பண்ணும், இருக்கும். அதோட 2வது பையன் இருக்கான், இளைய குமாரன், பேர் யாக்கோபு. அந்த யாக்கோபுடைய வேலை என்னன்னா, வீட்டிலேயே தான் இருப்பாரு. வீட்டு வேலையை செய்து கொண்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, வீட்டு காரியங்களை பார்த்தீங்கன்னா, அண்ணன் வெளி வேலை பார்க்கறான்னா தம்பி வீட்டு வேலையை என்ன பண்ணுவாரு, வீட்டு வேலைனா பாத்திரங்கள் வருவதில்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்களை, வீட்டுக்குள்ள ஒழுங்கு செய்யற காரியங்களை யாக்கோபு பார்ப்பார். அப்ப எப்ப அம்மாவுக்கு முடியலனாக்கா சமைக்கிற பழக்கம் அவருக்கு இருக்கு, அப்பாவுக்கு முடியலன்னா சமைக்கிற பழக்கம் இருக்கு. அப்ப ஏசா வெளி வேலை செய்யக்கூடியவன், யாக்கோபு வீட்டு காரியத்தை பார்க்கக்கூடியவன். இப்ப இந்த இரு சகோதரருக்குள்ளும் ஒரு நாள் வருகிறது. ஏசா வெளியிலிருந்து வேட்டையாடி கொண்டு வரக்கூடியதான நேரத்துல மிகுந்த பசியோடு வருகிறான். மிகுந்த பசியோடு வரும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய யாக்கோபு ஒரு பயிற்றங்கூழ், ஒரு சிகப்பு கூழ் என்ன பண்றான், கரசிக்கிட்டு இருக்கிறாப்ல. கூழ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா யாக்கோபு ஏற்கனவே வீட்டுவாசியா இருக்கிறதுனால அந்த வீட்டுவாசிகளால சமைக்க தெரியும். அந்த வீட்டுவாசி சமைக்க ஆரம்பிச்சானா 2 தெருக்கு என்ன பண்ணும், மணக்கும். இப்ப ஸ்தோத்திரம், ஏசா நடந்து வரும் பொழுது ஏசாவுக்கு என்ன மூக்குல வந்துருச்சு, ஒரு நல்ல கூழ் வாசனை வந்துருச்சு. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம், பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். ஆனா பசியா இருக்கிறப்ப நம்ம மூக்குக்கு நேரா ஒரு சமையல் வாசனை போச்சுன்னா அந்த பசி என்ன ஆயிருமா, இன்னும் 2 மடங்கு அதிகமா கிளப்பி விட்டு போயிடும். இன்னும் 2 மடங்கு அதிகமா கிளப்பி விட்டு போயிடும். அது போல ஏசா ஏற்கனவே வேட்டையாடின களைப்புல பசியோட என்ன பண்ணிட்டு இருக்காரு, வந்து கொண்டு இருக்காரு. அவர் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்ப அவருக்கு ஒரு மூக்குக்கு ஒரு வாசனை வருது. யாக்கோபு செய்த கூழ் வாசனையை பார்த்தோன்னே ஏசாவுடைய பசி 2 மடங்கு அதிகமாயிருச்சு. 2 மடங்கு அதிகமான நேரா போய் கேட்கிறாரு யாக்கோபு கிட்ட போயிட்டு, யாக்கோபே எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுக்குறியா? சகோதரனை பார்த்து இன்னொரு சகோதரன் கேட்கிறான், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சகோதரா, நீ செஞ்ச கூழ் எனக்கு கொடு, நான் கொஞ்சம் பசியாறி விடுகிறேன், அப்புறமா நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை நம்ம என்ன பண்ணலாம், சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏசா கேட்கும் பொழுது யாக்கோபு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு பயிற்றங்கூழ் கொடுக்கணும் அப்படின்னா நீ உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்கணும். இப்ப ஏசாவுக்கு யாக்கோபு எங்க செக்கு வைக்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு கூழ் கொடுக்கணும் அப்படின்னா நீ எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கணும். ஆனா ஏசா கொஞ்சம் கூட யோசிக்கல. ஸ்தோத்திரம், அவர் என்ன நினைப்புல கொடுத்தாருன்னு தெரியல. பசியில இருக்கும் பொழுது பசியார உணவு கிடைக்கிற உணவை விட பிற்காலத்துல உதவப்படுற சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லைன்னு சொல்லி சேஷ்ட புத்திர பாகம் உனக்கேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப ஸ்தோத்திரம், ஏசா கூழ குடிச்சிட்டு அவர் அதை மறந்துட்டாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தின் பெயர் தான் சேஷ்ட புத்திர பாகம். இது தகப்பன் தன் மகனுக்கு பிரியமா கொடுக்கிறது கிடையாது, தன் தாய் தன் மகனுக்கு பிரியமா கொடுக்கிறது கிடையாது. இது கர்த்தரே
குடும்பத்தின் மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகம் எனக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், 10 பிள்ளைகளோ 20 பிள்ளைகளோ 30 பிள்ளைகளோ இருந்தாலும் சொத்தை அப்படியே பங்கு போட்டு பிரிப்பாங்க. 30 பிள்ளைங்க இருந்தா 31 பங்கா பிரிப்பாங்க, 20 பிள்ளைங்க இருந்தா 21 பங்கா பிரிப்பாங்க. அதாவது எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அதோட சேர்த்து ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா பிரிப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு யாருக்குன்னா தாய் தகப்பன்மாருக்கு. அந்த தகப்பன் மரிக்கிற காலத்துல அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, அதாவது அந்த தகப்பனுடைய சொத்து யார் கைக்கு போகுமா? தன்னுடையதான மகன் கைக்கு போகும். யாருடைய கைக்கு? மூத்த மகன் கைக்கு. இது எழுதப்பட்டதான வேதாகமத்துல சொல்லப்பட்டதான ஒரு சட்டத்திட்டம். இப்ப சேஷ்டபுத்திர பாகம் என்பது கர்த்தராலே மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. இந்த சேஷ்டபுத்திர பாகம்னு சொல்றப்ப சொத்து மட்டும்தான் கிடையாது, முழு அதிகாரமும், தகப்பனுடையதான முழு அதிகாரமும் யாருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது? மகன் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த மகன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இப்ப யாருக்கு தாராவாத்து கொடுத்திருக்கிறாரு? இளையகுமாரனுக்கு. அப்ப லீட் பண்ண வேண்டிய ஒருத்தன் இன்னொருத்தரால் என்ன பண்ணப்படுறான்? நடத்தப்படுகிறான். ஏசா யாக்கோபை நடத்தக்கூடியவன். என்னதான் தீர்க்க தரிசனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப முறையின்படி பார்த்தாக்க ஏசாதான் யாக்கோபை நடத்தி கொண்டு போகணும். ஏசாதான் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கு உதவி செய்யக்கூடிய மகனா இருக்கணும். ஏசாதான் தன்னுடைய சகோதரனுக்கு நல்ல வழி எது, தீய வழி எதுன்னு சொல்லி காட்டணும். ஆனா ஏசா எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்? கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இழப்பதற்கும் தயாரான ஒரு மனிதனா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் கொடுத்ததை அவன் அற்பமா நினைக்கிற ஒரு எண்ணமுடையவனா இருந்தான். எனக்கு வேட்டையாட தெரியும், ஆனா அதனால எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் பெரிய விஷயம் கிடையாது. தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இந்த குடும்பத்தை நின்று நடத்தணும் எனக்கு அவசியம் இல்ல. தகப்பனுக்கு அடுத்து இந்த குடும்பத்தை பார்க்கணும் எனக்கு எண்ணம் இல்ல. அப்ப சபைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. என்ன பொறுப்புனா, அநேகரை நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் யாரு கொடுத்திருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நீ போய் சுவிசேஷம் சொன்னாதான் ரட்சிக்கப்படாதவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். மத்தேயு கடைசியிலையும் மார்க் கடைசியிலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன? அநேகருக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷம் சொல்லுங்க, அநேகரை போய் சீஷராக்குங்க, அநேகரை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் கொடுங்கன்னு யாரை பார்த்து சொன்னாரு? பொதுவாக சொன்னாரு. 120 பேரையும் பார்த்து, அந்த 70 பேரை பார்த்து, அந்த 12 பேரை பார்த்து பொதுவாக சொன்ன வார்த்தை தான், நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னார். அப்ப சபைக்கு நேராக கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. என்ன பொறுப்பு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். என்ன பொறுப்பு? அநேகரை சத்தியத்துக்கு நேரம் நடத்த வேண்டும். என்ன பொறுப்பு? சத்தியத்தில் நடக்கிறவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அடுத்து என்ன பொறுப்பு? ஞானஸ்நானம் எடுத்தவன் மீண்டும் பின்வாங்கி போகாதபடிக்கு அவனை நேர் வழியில நடத்தணும். இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய பொறுப்பு, சபை ஊழியக்காரனுடைய பொறுப்பு. இது எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கப்பட்ட பொறுப்பா? இல்ல. ரட்சிக்கப்பட்ட நம் எல்லோரும் யாரா? இயேசு கிறிஸ்துவினுடையதான ஸ்தோத்திரம், அவருடையதான ராஜ்யத்துக்கு உட்பட்டதான அடிமை அல்ல, சுதந்திரவாளிகள். நம் யாரு? தேவ ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். சொல்ல போனா நம்ம சேஷ்டபுத்திர பாகத்துக்கு பங்குடையதான புத்திரர்கள். சேஷ்டபுத்திர பாகத்துக்கு பங்குள்ள புத்திரர்கள். சேஷ்டபுத்திர பாகத்துக்கு பங்குள்ள புத்திரராக இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? ஸ்தோத்திரம், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமா நினைக்கிறேன். இததான் ஆவியானவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். உன் கரத்தில் கொடுக்கப்பட்டதை நீ எப்படி ஏளனமா பார்க்கலாம்? உன் கரத்துல தானே அதிகாரத்தை கொடுத்தேன், உன் கரத்துல தானே நான் ஆதிக்கத்தை கொடுத்தேன், உன் கரத்துல தானே நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நீ அதை தூக்கி வேற யாருக்கா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற. அதனாலதான் ஸ்தோத்திரம், பவுலை பார்த்து அந்த பிலிப்பு பட்டணத்துல அந்த ஸ்தோத்திரம் குறி சொல்லக்கூடிய அந்த நபர் தேவ மனுஷன் அந்த பணத்தை கொடுத்து அந்த வல்லமையை வாங்கிக்கலாம் நினைக்கிறப்ப, ஸ்தோத்திரம், நீ இந்த பணம் என்ன பண்ணட்டும், நாசமா போகட்டும்னு சபைக்கு காரணம் என்ன? இது தேவனால் கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகம். இதை இன்னொருவனுக்கு நான் வித்து போட்டேன்னா ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அங்க பேதுரு சொல்றாரு, எப்பா இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வல்லமை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபை, கர்த்தரால் கொடுக்கப்பட்டதான அடையாளம். இதை நான் வெறும் கேவலம் அற்ப பணத்துக்காக என்ன பண்ண முடியாது, உனக்கு தாரவாத்து கொடுக்க முடியாது. நீயும் பணமும் போயிருங்க, நாசமா போயிருங்க அப்படின்னு என்ன பண்ணாரு? சபிச்சு அனுப்புனாரு. அப்ப சபையானது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்கிற அதிகாரத்தை என்ன பண்ணணும்? எடுக்கணும்.
இன்றைக்கு சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னார் ஆண்டவர்? புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி, நான் போறேன், என்னை பார்க்க நீங்க அதிக வல்லமை என்ன பண்ணுவீங்க? வெளிப்படுத்துவீங்க. என்னை பார்க்க அதிக கிரியை நீங்க செய்வீங்க. என்னை பார்க்க அதிக அநேகர் சுவிசேஷம் சொல்லுவீங்க. என்னை பார்க்கணும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போக காரணம் என்ன? என் அதிகாரத்தை உனக்கு நான் என்ன பண்றேன்? அப்ப சேஷ்டபுத்திர பாகத்துடைய அதிகாரம் என்ன? தகப்பனுடையதான அதிகாரம் பிள்ளைக்கு வருவது, தகப்பனுடையதான வல்லமை பிள்ளைக்கு வருவது, தகப்பனுடைய முத்திரை பிள்ளைக்கு வருவது, தகப்பனுடையதான ஆதிக்கம் பிள்ளைக்கு வருவது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சகலமும் யாருக்கு இருக்கு? ரட்சிக்கப்பட்ட எனக்கு இருக்கு, சபைக்கு இருக்கு. ஆனா சபை அதை என்ன பண்ணல, கேவலம் பயிற்றவங்களுக்கு வித்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என் கரத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரம், நான் செய்த ஒரு தவறு, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னு தெரியாம நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என் மேல் ஒரு அபிஷேகம், என் மேல் ஒரு வல்லமை, என் மேல் ஒரு அதிகாரம், என் மேல் ஒரு செயல்பாடு, என் மேல் ஒரு தேவ திட்டம் என்று தேவனைய திட்டம் போட்டு செயல் பண்ணி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நானோ ஒரு தவறு செய்துகிட்டு இருக்கேன். என்ன தவறு திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னே தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சேஷ்டபுத்திர பாகத்துடைய அதிகாரத்தின் பலன் என்னன்னு யாருக்கு தெரியாது? ஏசாக்கு சுத்தமா தெரியாது. தெரியாதனாலதான் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். என்னமோ 10 ஒரு பொண்ணுக்கு 11 என்ன பண்ணட்டும் போகட்டும்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். பிற்காலத்துலதான் யோசிக்கிறான், ஏசா யாக்கோபு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏசா ஒரு வார்த்தை சொல்லுவான் ஈசாக்க பார்த்து, சேஷ்டபுத்திர பாகத்தையும் தூக்கிட்டான், என் தகப்பன் என் மேல வச்ச ஆசீர்வாதத்தையும் தூக்கிட்டான், என்னை கண்டு என்னதான் வச்சிருக்கீங்கன்னு என்ன ஆயிடுச்சு? கடைசியில தகப்பன்ட்ட போய் நிலைமை வந்துருச்சு. என் அதிகாரத்தை நான் இருந்தால் நான் ஏன் போய் கெஞ்சணும்? என் அதிகாரத்தை நான் செயல்படுத்தினா நான் ஏன் மத்தவன் காலை போய் பிடிக்கணும்? அப்ப என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தின் அதிகாரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதா தானே நான் கூழுக்கு அதை விற்காம இருந்திருப்பேன். எனக்கு தான் தெரியலையே. ரட்சிப்பின் வல்லமை நமக்கு தெரியணும், அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தெரியணும், நான் எடுத்திருக்க ஞானஸ்தானத்துடைய வல்லமை எனக்கு தெரியணும். ஞானஸ்தானத்தை ஏதோ பெயருக்கு எடுத்தோம், திருமணத்துக்காக எடுத்தோம், பட்டத்துக்காக எடுத்தோம்னு இல்ல, அதனுடைய வல்லமை எனக்கு தெரியணும். நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் நீதிக்கு பிழைத்தவன், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் வல்லமை எனக்கு புரியணும். வெறுமன மூழ்கி தண்ணிக்குள்ள எல்லாரும் தான் டெய்லி குளிக்கிறோம், எல்லாரும் தான் முங்கி எழுந்திருக்கிறோம், அதுக்கெல்லாம் பேரு ஞானஸ்தானமா? இல்லையே. எதுக்கு ஞானஸ்தானம்? ஒப்பு கொடுத்து உண்மையாய் முங்கி எழும்புறான் பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்படுது. இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த அனைவருக்கும் கொடுக்கிற ஒரே பெயர் என்ன தெரியுமா? என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தை. அப்படி என்றால் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு பங்குடையவன், பங்குடையவள்னு அர்த்தம். ஆனா அதை நான் என்ன பண்றேன்? அநேக நேரத்துல கேவலமான காரியத்துக்கு, இழிவான ஆதாயத்துக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவுள். நான் செய்கிற தவறு என்ன? அதிகாரம் எனக்கு தெரியல, என் வல்லம் எனக்கு தெரியல. கேவலம் உலகத்துல இருந்து வரக்கூடியதான சின்ன சின்ன காரியத்துக்காக ரட்சிப்பை தூக்கி எறிஞ்சிட்டு, அபிஷேகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, விடுதலையை தூக்கி எறிஞ்சிட்டு, சபையை தூக்கி எறிஞ்சிட்டு உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமே. இதுக்குத்தான் ரட்சிப்பை கொடுத்தாரா எனக்கு? இதுக்குத்தான் விடுதலையை கொடுத்தாரா எனக்கு? காதுள்ளவன் கேட்க கடவன். நீ பிறக்கும் பொழுதே உனக்குதான் சேஷ்டபுத்திர பாகம்னு யார் எடுத்து வச்சிட்டா? ஈசாக்கு எடுத்து வச்சிட்டாரு. ஏசா பிறக்கும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் பிறக்கிறப்ப போட்டி இருந்துட்டு இருந்துச்சு, நீ முந்திரியா நான் முந்திரியா அப்படின்னு. இப்ப முந்திட்டு இருக்கும்போது ஏற்கனவே பிறப்புலயே பஞ்சாயத்து. அதனால ஏசாதான் முந்தி வந்ததுனால அன்னைக்கே ஈசாக்கு தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துட்டாரு. இது ஏசாவுக்குரியதுன்னு சொல்லி, நான் பிறக்கும் பொழுது எனக்கான ஒரு பங்கை என் தகப்பன் எடுத்து வச்சுட்டாரு. நான் பிறக்கும் பொழுது, நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுது, நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, நான் சபைக்கு அங்கமாகிய ரட்சிப்பை நான் தரித்து அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு நான் சபைக்குள் இறங்கும் பொழுது எனக்கான பங்கை என் தகப்பன் எனக்கு எடுத்து வச்சிட்டாரு. அது என்னங்கிறத ஜபத்துல தேடி கண்டுபிடிச்சு காதுள்ளவனாய் கேட்டு ஆதியில் செய்த கிரியைகளை செய்து அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் செயல்பட்டால், மீண்டும் வல்லமையாக, மீண்டும் உயிர்ப்பிக்கிறவனாக, மீண்டும் தேவனுக்கு உத்தமமுள்ள மனிதனாக என்னாலையும் வாழ முடியும், என்னாலையும் அநேகரை சீஷராக்க முடியும், என்னாலையும் அநேகருக்கு ஊழியம் செய்ய முடியும், என்னாலையும் அநேகரை கர்த்தராக நடத்த முடியும், அநேகரை நடத்த முடியும். ஆனா என் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டேன்? ஏற்கனவே அற்ப கூழுக்காக வித்துட்டேன், அற்ப கூழுக்காக வித்துட்டேன். இன்றைக்கு
இந்த சின்ன சின்ன காரியத்துக்காக தான் நம்ம ரட்சிப்பின் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடுறோம், மதிப்பு என்ன பண்ணிடுறோம், இழந்துடுறோம், டக்குன்னு இழந்துடுறோம். அதான் தவறு. இதனால என் ரட்சிப்பு கெட்டு போகுமா? கூழ் நிமித்தம் அன்றைக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை நிமித்தம் அவன் வாழ்க்கையில சேஷ்டபுத்திரப்பாக முழுமையா தூக்கி எறியப்படும் யாருக்கு தெரியல? ஏசாவுக்கு தெரியல. அது விளையாட்டா நினைச்சு செஞ்சான். சகோதரன் விளையாடுறான் நம்மள்ட்ட. சகோதரன் விளையாடுறவன் எப்பயுமே விளையாட்டு பையன் தான். இவனுக்கு எப்பயுமே இப்படிதான் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். சகோதரன் பரவாயில்ல, விளையாட்டுத்தனமா பண்ண சத்தியம் இப்ப எப்படி ஆயிருச்சு? தவறு. இழந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய தவறா மாறிடுச்சு. விளையாட்டா பண்ற காரியம் தான் பெரிய பெரிய தவறுகளுக்குள் நம்மளை சிக்க வைக்குது. ஏசா விளையாட்டுத்தனமா பண்ண சத்தியம், விளையாட்டுத்தனமா கொடுத்த சேஷ்டபுத்திர பாகம், விளையாட்டுத்தனமா கொடுத்த வாக்குறுதி, போலியான சும்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை யாரு பிடிச்சுக்கிட்டா? சத்துரு பிடிச்சுக்கிட்டான். யாக்கோபு பிடிச்சுக்கிட்டான். சொன்னல்ல வா செய், நீதானே சொன்ன வா, நீதானே சொன்ன. அநேக இடங்கள்ல நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, நாம் கொடுக்கிறதான வாக்குறுதி. உலகத்தின் அற்பமான விஷயத்துக்காக வாக்குறுதி கொடுத்துறோம். அதனால தயவு செஞ்சு சபையை ஆதியில் செய்த கிரியையை செய்ய நீ கவனமா திரும்பு. எப்படி திரும்பணும் அப்படின்னா, கர்த்தர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்ற, நீ எப்படி ஆதியில அன்பு வைத்திருந்தாயோ, எப்படி ஆதியில நீ கொடுத்த வாக்குறுதிய நீ நிறைவேற்றுகிறவனா இருந்தாயோ, எப்படி நீ வாக்குறுதியை கொடுத்து நீ ஸ்தோத்திரம் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ எப்படி உன்னை கீழ்ப்படிய வச்சு உனக்கு நீயே தேவ சமூக நன்மையை பெற்றுக்கொண்டாயோ, அது போல மறுபடியும் உனக்கான நன்மையை நீயே பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தினாக என்ன பண்ணு போ. பயிற்றங்கொழுக்கு ஆசைப்பட்டு போலியான வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு முழுவதும் இழந்தவனாக இருந்து இன்றைக்கு கானானிய ஸ்திரியை திருமணம் பண்ணி இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியை வளர்த்தெடுக்கிறத விட என் சேஷ்டபுத்திர பாகத்தை பத்திரமா வச்சிருந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். நான் இப்படி யோசிக்கிறேன். ஒரு வேளை ஏசா கவனம் உள்ளவனா இருந்திருப்பான்னா அவனும் அந்த ஸ்தோத்திரம் யாக்கோபை வளருவதற்கு ஒரு பங்கா என்ன பண்ணியிருக்கலாம், மாறி இருக்கலாம். ஆனா அவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகத்தின் அறிவே இல்லை. இவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து என்ன பண்ண போறான்? அதனாலதான் யாக்கோபை நேசிச்ச ஏசாவை வெறுத்தேன். ஏசாவை வெறுக்க காரணம் என்ன? கொடுக்கப்பட்டதையே மறக்கிறவனை கர்த்தர் நேசிச்சு என்ன பண்ண போறாரு? அபிஷேகத்தை மறந்தாச்சு, ரட்சிப்பை மறந்தாச்சு, ஞானஸ்நானத்தை மறந்தாச்சு, சத்தியத்தை மறந்தாச்சு, வேத வசனத்தை மறந்தாச்சு, ஜபத்தை மறந்தாச்சு, ஜப நேரத்தை மறந்தாச்சு, சபையை மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்தாச்சு. புதுசா பைபிள் வாங்க கூட மறந்தாச்சு. புதுசா பைபிள் வாங்க கூட மறந்தாச்சு. நஞ்சாலும் பரவாயில்ல, ஒட்டியாவது அந்த பைபிளை படிப்பேனே தவிர என்ன பண்ண மாட்டேன், புதுசு வாங்கி படிக்க மாட்டேன். இருக்கட்டும். இப்ப இப்படியெல்லாம் இருந்தா அப்புறம் எப்படி நாம ஸ்தோத்திரம் அவருக்கு ஆதி சபையா நம்ம மாற முடியும்? ஆதி சபையா அந்த ஆதி அன்புக்கு எப்படி போக முடியும்? ஸ்தோத்திரம் நான் செய்கிற தவறு, இழிவான காரியத்துக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய வாக்குறுதிகள், அதை சத்துரு இன்னைக்கு கரத்துல எடுத்துக்கிட்டு என்னை ஆட்டி படைக்கிறான். என்னைய என் வாயின் வார்த்தைகள் என்றைக்கும் கவனம் உள்ளதாகவே இருக்க வேண்டும். அதுலேயும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என் வாக்குறுதிகள் மிக மிக கவனமா இருக்கும். என் ஆவிக்குரிய வாக்குறுதியில அது மனுஷனா இருக்கட்டும், தேவ சமமாக இருக்கட்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த வாக்குறுதியில நான் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்தின் முதல் வாசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிம்சோன் ஒரு பெண்ணை கண்டு, சிம்சோன் ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண் தனக்கு பிடித்தவளா இருந்தபடியினால் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் உடையவனாய் மாறி தன் தகப்பன் தாயிடத்தில் போய் சொன்னான்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். தன் தகப்பன் தாயிடத்தில் போய் சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்ப சிம்சோனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சிம்சோன் செய்த ஒரு தவறு, அது நானும் செய்திருக்கேனா அப்படிங்கிறத நான் அப்படியே நம்ம பிரசங்கத்தோடு கவனித்து நாம் ஒருவேளை அந்த தவறு செய்திருப்போம்னாக்கா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப சிம்சோன் செய்த தவறு என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன அழைப்பு? நசரேய அழைப்பு. நசரேய அழைப்புல இருக்கிறவன் திருமணம் பண்ணக்கூடாது. நசரேய அழைப்புல இருக்கிறவன் முடி வெட்டக்கூடாது. நசரேய அழைப்புல இருக்கிறவன் செத்த வீட்டுக்கு போக கூடாது. நசரேய அழைப்புல இருக்கிறவன் செத்ததை தொடக்கூடாது.
அந்த 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 பக்கத்தே அவன் போய் என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது. அவன் முழுக்க முழுக்க இருக்க வேண்டிய எது தெரியுமா, தேவ சமூகம் மட்டும்தான். சிம்சோன் இருக்க வேண்டிய இடம் எதுனா தேவ சமூகம் மட்டும்தான். சிம்சோன் இருக்க வேண்டிய இடம் எதுனா அது ஆசரிப்பு கூடாரம் மட்டும்தான். இவன் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. உலகத்தை நோக்கி இவன் போக கூடாது. திருமண வாழ்க்கைக்கு நோக்கி இவன் போக கூடாது. அப்ப திருமணம் செய்யக்கூடாது, செத்த வீட்டுக்கு போக கூடாது, கல்யாண வீட்டுக்கு போக கூடாது, எந்த வீட்டுக்கும் போக கூடாதுன்னு தடுத்துட்டாரு. காரணம் என்ன, இவன் என்றென்றைக்கும் என் சமூகத்தில் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சிம்சோனுக்கு மகா பெரிய அழைப்பை தேவன் அன்றைக்கு கொடுத்தார். ஆனா சிம்சோன் அதை என்ன பண்ணல, தன் தவறால இழந்துட்ட. எப்படி ஸ்தோத்திரம், ஏலியின் பிள்ளைகளாவே இருந்தாலுமே, ஆனா யாருக்கு தான் 24 மணி நேரமும் ஆசிரியர் கூடத்துல தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, சாமுவேலுக்கு. என்னதான் ஆசாரியனுடைய பிள்ளையாவே இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல தூங்குற வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிச்சு, சாமுவேலுக்கு. இப்படிப்பட்ட உன்னத பாக்கியத்தை தான் இன்னைக்கு சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீ என்னோடவே இருக்க வேண்டும், நீ என்னோட இருக்க வேண்டும், நீ என்னோட இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைக்கு ரட்சிப்பு கொடுக்க காரணம் என்ன, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் ஜனங்கள் எப்பொழுது என்னை துதிக்கணும், என் ஜனங்கள் எப்பொழுது என்னை ஆராதிக்கணும், என் ஜனங்கள் எப்பொழுது என் சமூகத்திலே காணப்படணும். ஸ்தோத்திரம். தூதனுக்கு கொடுக்கப்பட்டதான மதிப்பு மனிதனாகி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தூதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாகவே இருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறதான அந்த லீடிங்கை இப்ப யார் கையில கொடுத்திருக்கா, மனிதனாகி என் கையில கொடுத்திருக்கிறாரு. காரணம் என்ன, நான் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்ப சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு உன்னத ஸ்தானம் என்ன, அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அவன் எப்பொழுதும் யோசுவாவை போல ஆசிரியர் கூடத்தை விட்டு விலகாத மனிதனா இருக்கணும். ஆனா சிம்சோன் என்ன பண்ணல, அப்படி இல்லை. 14:1 சொல்லுது, அவரு உலகத்தை போல திருமணம் செய்கிற ஆசை அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமா தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உலகத்தார், உலக மனிதன் கூட விட்டுருங்க, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் வம்சத்தாரிலே சிம்சன் வேறு பிரிக்கப்பட்டவன். அப்ப என் அழைப்பையும் என் அபிஷேகத்தையும் நான் ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. எனக்கு ஒரு அபிஷேகம்னா உங்களுக்கு ஒரு அபிஷேகம், எனக்கு ஒரு அபிஷேகம்னா உங்களுக்கு ஒரு அபிஷேகம், அவங்களுக்கு ஒரு அபிஷேகம்னா அவங்களுக்கு ஒரு அபிஷேகம். அவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்தா போதுமானது. இப்ப சிம்சோனுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, நானும் ரட்சிக்கப்பட்டவன், அவனும் ரட்சிக்கப்பட்டவன், நானும் அவனும் ஒன்னாதான் என்ன பண்ணோம், விளையாண்டோம். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க போற, என்னையும் எங்க அம்மா அப்பா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு இப்போ வரைக்கும் போலையே, என்னவா இருக்கும். இப்ப யாருக்குள்ள என்ன ஓடுது, சிம்சோனுக்குள்ள. மறுபடியும் பார்க்கறான், அவனை போன்ற ஒரு வாலிபன் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறான், ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான், நல்ல வஸ்திரம் போட்டு சந்தோஷமா போறான். இப்ப சிம்சோன் பார்க்கறான், 2 பேருக்கு ஒரு வயசு தானே, அவன் கல்யாண வீட்டுக்கு போறான், என்ன எங்க அம்மா எங்க அம்மா அப்பா எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, கூட்டு போக மாட்டாங்கன்னு. அடுத்து டெத்து பார்க்கறான், அங்கேயும் ஒரு கூட்டம் போகுது. இப்ப சிம்சோன் பார்க்கறான், என்ன எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்களே, என்னவா இருக்கும். அடுத்து ஒரு கோயில் ஊர்வலம் போகுது, திருவிழா போகுது, ஊரே போகுது, சிம்சோன் மட்டும் வீட்டுல இருக்கிற பார்க்கறான், எல்லாரும் போறாங்க, என்னைய மட்டும் எங்க உட்கார வச்சிருக்காங்க. சிம்சோனுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன வருகுது, அவனுக்கு கிடைச்சது நான் ஏன் செய்யக்கூடாது, அவன் போகிறான் நான் ஏன் போகக்கூடாது, அவன் பார்க்கறான் நான் ஏன் பார்க்கக்கூடாது, அவன் கல்யாணம் பண்ண போறான் நான் ஏன் கல்யாணம் பண்ண போகக்கூடாது, அவன் ஸ்தோத்திரம் அந்த கடைக்கு போறான் நான் ஏன் அந்த கடைக்கு போகக்கூடாது. யாரு, ரட்சிக்கப்பட்டவன் செய்யற தவற பார்த்தே ரட்சிக்கப்பட்டவன் கெட்டு போகிறான். ரட்சிக்கப்பட்டவன் பண்ற தவற பார்த்து இன்னொரு ரட்சிக்கப்பட்டவன் கெட்டு போகிறான். அப்ப சிம்சோன் கெட்டு போக யார் தெரியுமா காரணம், சிம்சோன் கெட்டு போக அவன் சுற்றி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தே அவன் கெட்டு போயிட்டான். அவங்கதான் இவனை கெடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, அவர்களை பார்த்து இவன் அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டான், கெடுத்துக்கிட்டான். அதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நசரேய அபிஷேகம் கொடுக்கப்படல, இவனுக்கு மட்டும்தான் நசரேய விரதம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அழைக்கப்பட்டவன், நசரேய விரதத்துக்கு அழைக்கப்பட்டவன் எது மேல ஆசைப்படுறான், இப்ப உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தால் வரக்கூடிய நன்மைகளுக்கு, உலகத்தால் வரக்கூடிய சந்தோஷங்களுக்கு,
உலகத்தில் நடக்கூடிய நிகழ்வுகளுக்கு. திருமணம் என்பது ஒரு நிகழ்வு, திருவிழா என்பது ஒரு நிகழ்வு. உலகத்தின் நிகழ்வுகளுக்கு யாருடைய எண்ணம் பறக்குது? இப்ப சிம்சனுடைய எண்ணம் பறக்குது. இப்ப இந்த சிம்சோன் எப்படிப்பட்ட மனுஷனா கர்த்தர் அழைத்தாரு? நஸ்ரேய விருதமுடையவனா இருக்கணும்னு அழைச்சாரு. ஆனா இவருக்கு எங்க எண்ணம் போகுது? உலகத்தின் நிகழ்வுகளை பார்த்து, எனக்கும் அப்படி நடக்காதா, நானும் அங்க போக மாட்டேனா, நானும் அப்படி பாட மாட்டேனா, நானும் அப்படி பேச மாட்டேனா. இந்த எண்ணம் வந்ததாலதான் நானே எனக்கு பொண்ணு பார்த்தேன்னு எங்க போயிட்டாரு? கிளம்பி பொண்ணு பார்க்க போயிட்டாரு. இப்ப சிம்சோன் செய்யற தவறு என்ன? அவன் செய்யற நான் மட்டும் செய்யக்கூடாது. எப்ப அவன் வேற அபிஷேகம்பா, உனக்கு இருக்கிறது வேற அபிஷேகம். அவன் சாதாரண இஸ்ரவேல் ஜனம், அவன் சாதாரணமா கர்த்தரை ஆலயத்தின் வெளியில இருந்து துதிக்கக்கூடிய ஒரு ஜனம். ஆனா நீ அப்படி இல்ல, நீ உட்பிரகாரத்தில் போகக்கூடிய பலன் பெற்றவன். உட்பிரகாரத்துக்கு போய் உன் நஸ்ரேய விரதத்தோடு போய் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி அடைகிறாங்களோ அப்பொழுதெல்லாம் ரட்சகனா எழும்பி நின்று நீ ரட்சிக்கக்கூடிய பெரிய மகா பெரிய ரட்சக புருஷன்பா. ஆனா நீ இப்படி போய் இழிவான காரியத்துல போய் என்ன வைக்கலாமா? சிம்சோன் செய்கிற தவறு என்ன? தன் பலத்தை மறந்து உலக சிற்றின்பத்தின் மேல கண் போட்டார். அவருக்கு என்ன, வாலிப வயதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன? எப்ப திருமணம் ஆகும்? அந்த பிரச்சனை அவருக்கும் பாவம் வந்துருச்சு. வந்ததால இப்ப ஊர்ல திருமணம் நடக்கும் போதெல்லாம் இவனுக்கு என்ன வருது? எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேன், என்னைய பெத்தவீங்க, தகப்பா எனக்கு ஒரு பொண்ணை பாருப்பா அப்படின்ட்டு இங்க என்ன பண்ணிருக்காரு? சிம்சோனை புலம்பிட்டு இருக்காரு. ஆனா ஸ்தோத்திரம், சிம்சோனுடைய தாய் தகப்பனுக்கு தெரியும் இவனுக்கு திருமணம் பண்ண கூடாது, ஏன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அப்படின்னு. இப்ப குடும்பமே எதை எதிர்க்கிறாங்க? தேவ திட்டத்தை எதிர்த்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பா அம்மாவும் சேர்ந்தா பொண்ணு பார்க்க போனது, அப்பா அம்மாவும் சேர்ந்தா பொண்ணு பார்க்க போனது. புள்ளதான் புத்தி கெட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துருச்சு. மண்டையில 2 போட்டு இது செட் ஆகாது உனக்கு, இந்த வாழ்க்கைக்கு உனக்குல கொண்டு போய் ஆசிரியப்படத்துல விட்டு ஆசிரியர் 2 தீட்டு தீட்டுனாக்கா அன்னைக்கு புத்தி வந்திருக்குமா அந்த பிள்ளைக்கு? ஐயோப்பா வேணா, அவனே மகா பெரிய புருஷன் ஆகி போச்சு. அதனால இப்ப தாய் தகப்பன்னு சேர்ந்து என்ன பண்றாங்க? சிம்சோனுக்கு பின்னாடியே பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்காங்க. முன்னாடி தகப்பன் தாய் போயிட்டு இருக்காங்க, பின்னாடி சிம்சோன் வந்திருந்தவன் காணா போயிட்டான் திடீர்னு. எங்கன்னு பார்த்தா சிங்கத்து கூட போய் சண்டை போட்டு சிங்கத்தின் வாயில இருந்ததான தேன் எடுத்து நம்மள நக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்க. தகப்பனும் தாயும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, பின்னாடியே வரேன்னு சொன்னவன் எதை நக்கிட்டு இருக்கான் உட்காந்து? இப்ப சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த அந்த தேன் கூட எடுத்து சுவைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. எதை? உலகத்தை. செத்ததை சுவைக்க கூடாது, செத்ததை இப்ப என்ன பண்றாரு? சுவைக்கிற. அக்செப்ட் பண்றது யாரு? குடும்பமே. இன்றைக்கு தேவ திட்டத்துக்கு குடும்பமாவே என்ன பண்றோம்? எதிர்த்து நிக்கிறோம். அதனாலதான் சபையை பத்தி சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். நீ தனிப்பட்ட நபரா இல்ல, நீ குடும்பமாவே கர்த்தருக்கு விரோதமாக தான் சில காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற, செஞ்சுக்கிட்டு இருக்கிற. மகன் தப்பு பண்றானா செவுட்ல 2 வச்சு சரிப்படுத்துற தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு சக்கம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப ஒத்து போய் குடும்பமே கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடைசியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருந்தேன் முன்னாடி. நீ பிள்ளை இல்லாம இருந்தப்ப நீ பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியே, நான் உனக்கு பிள்ளை கொடுத்தேன்ல. அந்த பிள்ளை கொடுக்கும் போது சிம்சோனுடைய தாயை பத்தி கேக்குறாங்க, உன்னையவே நான் திராட்சரசம் குடிக்காதுன்னு சொன்னேன்ல, உன் பிள்ளைக்கு எப்படி நீ கொடுக்கலாம்? மனம் அங்கிட்டு சிம்சோனுடைய தகப்பனை பார்த்து, நான் ஏற்கனவே சொன்னேன்ல உனக்கு நான் பிள்ளை கொடுத்தா இந்த பிள்ளை இப்படிதான் வளர்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அப்புறம் ஏன் பிள்ளைய வளர்க்க தவறுன? கொடுக்கும் போதே சொல்லிதான் கொடுத்தாரு சிம்சோனா, இவன் இப்படிதான் வளரணும், இவனை இப்படிதான் வளர்க்கணும், இவன் இப்படிதான் செயல்படணும்னு. ஆனா குடும்பமே சேர்ந்து ஒண்ணு பார்க்க போயிட்டு இருக்கு, குடும்பமே சேர்ந்து பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கு. அப்ப குடும்பமாகவே சில குடும்பங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்? பாவம், பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு, கட்டிக்கிட்டு போட்டுமே. பிள்ளை விஷம் கேக்குது, கொடுத்து குடிக்க வச்சு சாகடிச்சு புள்ள புதைச்சிருங்களேன், பிள்ளை தானே ஆசைப்படுது. பெத்த எனக்கு தானே இப்ப அபிஷேகத்துல ஆளா என்னன்னு புரியணும். பெத்த எனக்கு அபிஷேகத்துல அக்கறை இல்லைனாக்க சபை ஊழியக்காரி அக்கறை போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? சிம்சனுடைய தாய் தகப்பனுக்கு அக்கறை இருந்திருக்கணும், என் பிள்ளை எப்படிப்பட்டவன் அப்படின்னு. என் பிள்ளைய கதை எது கொடுத்தாரு எனக்கு தெரியணும். கொடுக்கிறப்ப தோத்திரம் 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 செய்யறேன் 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 சொல்லி பிள்ளைய வாங்கி வயிற்றுல வச்சுக்கிறது, அதை பெத்தும் விட்டுறது, கடைசியில எனக்கு என்னன்னு போன்னு விட்டுறது. இதுக்கு அந்த வாக்குத்தத்தை, இதுக்கு அந்த உடன்படிக்கை, இதுக்கு இப்படிப்பட்ட கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தா பிள்ளையை வளர்க்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா சிம்சோனுடைய தாய் தகப்பன்மார் பிள்ளையின் ஆசைக்கு இணங்கி போயிட்டாங்க. பாவம், பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே.
பாவம் பிள்ளை என்னைக்கோ தான் தேன் எடுத்து நக்கிட்டு இருக்கா, நக்கிட்டே வரட்டுமே. விட்டுறது பிள்ளைங்க போக்குக்கு. இப்ப தகப்பன் விட்டுறது பாவம், என்னமோ பண்டு போட்டோம், அதெல்லாம் சரியாயிரும். திருமணமானா சரியாயிரும், அதுக்கப்புறம் சரியாயிரும், வேலைக்கு போனா சரியாயிரும். சரிப்படுத்துற நீ சரிப்படுத்துறனா உலகத்தான் சரிப்படுத்தி என்னத்த உன் பிள்ளை சாதிக்க போகுது? நான் செய்கிற தவறு என்ன? குடும்பமாவே தவறு செய்யறது, தேவ திட்டத்தை குடும்பமாவே எதிர்த்து நிக்கிறது. பாவம் பிள்ளை ஆசைப்படுச்சு. இன்னைக்கு அநேக தாய் தகப்பன் மாறுங்க, ஸ்தோத்திரம், பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த தகப்பன் தாய்மாருங்க இருக்கிறீங்க, தயவா சொல்றேன், உங்க பொறுத்தனையில தயவு செஞ்சு உண்மையா இருந்துருங்க. நாளைக்கு பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறமா பொறுத்தனைய மாத்திட்டீங்க, பிள்ளை தறிகட்டு போயிடும் அப்புறம். ஏன்னா சிம்சோன் வளர வளர தாய் தகப்பன் நல்லா தான் வளர்த்தாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான், பொண்ணு பார்க்க போறாங்க. கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான், பொண்ணு பார்க்க போறாங்க. இல்ல, நம்ம பிள்ளையின் ஆசைக்கு இணங்கி, ஐயோ பிள்ளை அது படிக்க ஆசைப்படுது, படிக்க வைப்போம். பிள்ளை டாக்டராக ஆசைப்படுது, டாக்டர் ஆக்குவோம். பிள்ளை கலெக்டராக ஆசைப்படுது, கலெக்டர் ஆக்குவோம். அப்படின்னா அப்புறம் ஸ்தோத்திரம், அது ஊரைக்கல நாடைக்கலன்னு சொல்லி அவமானப்படுது. என்ன பண்ணு, திரும்பி வீடு வந்து சேரும். அதனால ஸ்தோத்திரம், பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தாய் தகப்பன் மாறுங்க, தயவா அந்த பிள்ளைங்களை அந்த பாதையிலே நடத்திருங்க. பிள்ளை ஆசைப்படுதுன்னு குடும்பமா பாவம் செய்ய போயிடாதீங்க. பிள்ளை ஆசைப்படுதுன்னு குடும்பமா பாவம் செய்ய போயிடாதீங்க. பாவம் செஞ்சிட்டா அப்புறம் ஸ்தோத்திரம், நீ ஆதியில் கொண்ட கிரியை என்ன பண்ணிட்ட, விட்டுட்டேன்னு சொல்லி உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குன்னு கர்த்தர் புலம்புவார். உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. சிம்சோனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் என்ன? சிம்சோன் குடும்பத்துக்கும் ஆவியானவருக்கும் இந்த நெருக்கம் என்ன? அவன் எப்படி தன் பிள்ளையை வளர்க்கணும் அப்படிங்கிறத ஆவியானவர் சிம்சோனுடைய தாய் தகப்பனுக்கு கரெக்டா கொடுத்திருந்தார். சபைக்கு அநேக திட்டங்களை ஆண்டவர் கொடுத்தாரு, சபைக்கு அநேக தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்தாரு, அநேக உடன்படிக்கையை கொடுத்தாரு. ஆனா சபையாகவே சேர்ந்த தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்றோம்? உலகத்திற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, உலகம் அங்கேயே தான் இருக்கும், சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். உலகம் உலகமாக தான் இருக்கும், சபை மட்டும்தான் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு தான் அநேக ஸ்தோத்திரம் திட்டங்களும், அநேக தரிசனங்களும், அநேக ஸ்தோத்திரம் உடன்படிக்கைகளும் கொடுத்திருக்காரு. காரணம், உலகத்தோடு சபை அழிந்து போறது இல்ல, சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைக்கு தான் இவ்வளவு நிபந்தனை. அதனாலதான் முதல் வெளிப்பாடையே சபைக்கு போட்டாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க நமக்கு காது இருக்கா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுவோம்? கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த கிரியைகளை நான் தொடர்ந்து என்ன பண்ணணும்? அதுக்கே நான் வாழ என்னைய ஒப்பு கொடுக்கும். அதுக்கே வாழ என்னைய ஒப்பு கொடுக்கும். இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்கு, கடைசி 2 குறிப்பு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். குறிச்சு வேணா வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுது சவுலுடைய தவறை நம்ம பார்க்க முடியும், சவுலுடையதான தவறை பார்க்க முடியும். அடுத்து 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், அடுத்து 8ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம், அதாவது 16ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல தாவீதுடைய தவறை நம்ம பார்க்க முடியும், தாவீதுடையதான தவறை நம்ம பார்க்க முடியும். அடுத்து யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அடுத்து அதுல 1 முதல் 26 வசனங்களை பார்க்கிறப்ப யோசுவாவுக்கும் ஆகானுக்கும் இடையில இந்த தவறை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகான் செய்த தவறை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அடுத்து லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல வெளிச்சத்தை குறித்த தவறை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அடுத்து 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் விசஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுடைய தவறுகளை பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவங்க தான் தவறு செய்ய முதல்ல நிக்கிறாங்க. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவங்க தான். ஏசாய், யாக்கோபு தவறு செஞ்சாங்க. சவுல், தாவீது, சவுலை தான் கர்த்தர் முதலாவது தெரிந்து கொண்டாரு, அவன் தான் முதல்ல தவறு செஞ்சான். சவுலுக்கு ஸ்தோத்திரம் கிடைக்காத ஒன்ன கர்த்தர் கொடுத்தாரு. அவன் வாழ்க்கையில அவன் கனவுலையும் நினைக்காத ஒரு பதவி என்ன? ராஜ பதவி. இங்க இருக்கிற யாருக்காவது பிரைம் மினிஸ்டர் ஆகிறப்ப ஆசை இருக்கா? இருந்தாலும் தப்பு இல்ல. ஏன் நமக்கு அந்த ஆசை இல்ல? அது என் கனவுலையும் நடக்காது. அப்படிப்பட்ட பதவி தான் இஸ்ரவேல் ராஜ பதவி. கனவுலையும் அது நடக்காது.
ஆனா அது யாருக்கு நடக்குது? சவுலுக்கு நடக்குது. அது யாருக்கு நடக்குது? சவுலுக்கு நடக்குது. ஆனா சவுல் அதை தக்க வச்சுக்கல. என் வாழ்க்கையில எட்டாத உயரத்துல என்னைய கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறாரு, யாருக்கும் கிடைக்காத எனக்கு கொடுக்கிறாரு, அதை தக்க வச்சுக்க எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்தோத்திரம், ராஜாவை ஆன உடனே முதல் யுத்தத்துல வெற்றியை பார்த்த உடனே இப்ப 2வது யுத்தத்துக்கு போகிறப்ப யாருடைய வார்த்தையை சவுல் கேட்கல, சாமுவேலுடைய வார்த்தையை சவுல் என்ன பண்ணல, கேட்கல. நீ என்னையா வருது, நானே பலி செலுத்திட்டு போறேன்னு பலி செலுத்த. அங்க ஸ்தோத்திரம் வார்த்தை சொல்லுகிறது, இவனை நான் ராஜாவை தெரிஞ்சு கொண்டதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், மனஸ்தாபப்பட்டாராம். ஆனா சவுல் யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனா கர்த்தரே என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுறாரு. தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதான். தாவீது அந்த 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தாவீது போகும் இடம்லாம் கர்த்தரோட கூடவே என்ன பண்ணாராம், போனாராம். நல்லா கவனிக்கணும், தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தரும் கூடவே போனாராம். இப்ப தாவீது மொட்டை மாடிக்கு போனப்ப கூட கர்த்தர் போனாரா? போயிருப்பார். தாவீது போன எல்லா இடத்துக்கும் கர்த்தர் கூட போனா, மொட்டை மாடிக்கும். புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு. நாம் போற எல்லா இடத்துக்கும் ஆவியானவர் கூட வந்துகிட்டு தான் இருக்காரு. நாம் போற எல்லா இடத்துக்கும் ஆவியானவர் கூட வந்துகிட்டே தான் இருக்காரு. நான் மொட்டை மாடிக்கு போனாலும் மொட்டை மாடிக்கு வருவாரு. அங்க குளிக்கிறத பார்த்தாலும் அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல தான் இருக்கிறாரு. நான் சொல்றேன், பாவம் செஞ்சாலும் அவர் அங்கதான் இருக்காரு. ஆனா என்ன ஏன் தெரியுமா கேட்கல, நான் தான் அவரை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு. மனம் திரும்புவேன்னு பார்த்தாரு, மனம் திரும்பல, தீர்க்கதரிசி அனுப்பி விட்டார். நாம் போகிற எல்லா இடத்துலையும் கர்த்தர் என் கூட இருக்காருன்றதை மறந்துடாதீங்க. அதனாலதான் புதிய ஏற்பாடுல சொல்லப்படுகிறது, நீ முத்திரையாய் தரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாத, துக்கப்படுத்தாத. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுனா விக்கிரக ஆராதனை செய்யறது, விக்கிரகத்தை படைத்து சாப்பிட்றதே கிடையாது. ஸ்தோத்திரம், என் கூட ஆவியானவர் இருக்கான்ற உணர்வு இல்லாம என்னுடைய சிந்தைக்கும் என் இச்சைக்கும் என் கண்ணுக்கும் நான் விருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதுவே அவருக்கு துக்கம் தான். என் வயிற்றுக்கு பிடிச்சதை நான் வயிற்றுக்குள்ள ஊத்துறேன், என் கண்ணுக்கு பிடிச்சதை நான் வயிற்றுக்குள்ள போடுறேன், என் இருதயத்துக்கு பிடிச்சதை நான் வயிற்றுக்குள்ள போடுறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்குள்ள போட 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 என்னை நடத்தும்படி வந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, துக்கப்படுறாரு. இப்ப தாவீது போன எல்லா இடத்துலயும் அவன் வெற்றி பெற்றான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்படின்னா இங்கேயும் கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கிறாரு, முன்னாடி தாவீது வெற்றி பெறும் பொழுது அவர் ராஜ கம்பீரத்தோட, என் குமாரன் தாவீது வெற்றி அடைந்து விட்டான், என் குமாரன் தாவீது கோலியாத்தை முறியடித்து விட்டான், என் குமாரன் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து விட்டான், என் குமாரன் தாவீது ஸ்தோத்திரம் ஏனோக்கியரை முறியடித்து விட்டான், இப்படின்னு சொல்லி பல ஸ்தோத்திரம் வார்த்தைகளை சொல்லி அந்த கர்ஜனையா இருந்த தேவன் ஆவியானவர் இப்ப எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம், துக்க முகத்தோடு இருக்கிறாராம். காரணம் என்ன? இப்ப இவன் செய்யறது, இவன் அழைப்புக்கு, இவன் அபிஷேகத்துக்கு, இவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவிக்கு சம்பந்தமில்லாத வேலையை இப்ப அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சம்பந்தமில்லாத வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த ஒரே ஒரு குறை மட்டும்தான், அதை தாவீதை சரிப்படுத்தும்படி கர்த்தர் வச்சுட்டாரு. தாவீது அதுக்கப்புறமா கர்த்தருக்காக என்ன பண்ணாரு, செயல்பட ஆரம்பிச்சார். நீங்க வேதாகமத்துல வாசிச்சீங்கன்னா தாவீதை குறிச்சு அந்த ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்குன்னு கர்த்தரே சொல்லுவார். இந்த விஷயத்துல மட்டும்தான்டா அவன் குறை, இந்த விஷயத்துல மட்டும்தான் அவன் குறை உள்ளவனா இருந்தான், இது எல்லாம் அவன் வாழ்க்கையில பர்ஃபெக்ட். அந்த குறைய சரிப்படுத்துறதுக்காக தான் யார அனுப்புனாரு, தீர்க்கதரிசி அனுப்புனாரு. இப்ப தாவீதுக்குள்ள இந்த குறை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, தாவீதுக்குள்ள இந்த தவறு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு உரியாவின் மனைவியை பார்த்தவன் நாளைக்கு இன்னொருத்தி மனைவியை பார்ப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அந்த தவறை சரி செய்யும்படி இப்ப தீர்க்கதரிசி அனுப்புறாரு. தீர்க்கதரிசி அனுப்பி தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்றாரு. சொன்ன உடனே தாவீது தன் தவறுகளை சரி செய்ய தேவ சமூகத்துல தன்னை விட்டு கொடுத்தார். நான் செய்கிற ஒரு தவறு, அது தவறு என்று தெரியாமல் நான் செய்து விட்டேன், அதை சரிப்படுத்தும்படி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது சரிப்படுத்திக்கிட்டா நான் ஸ்தோத்திரம் விசேஷித்தமனா மாறுவேன். உதாரணம் தாவீது ஒரே ஒரு விஷயத்துல தவறு செஞ்சாரு, ஆவியானவர் துக்கப்படுத்தினாரு. ஆனா துக்கப்பட்ட ஆவியானவர் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தாவீதை சுத்தப்படுத்த காரணம் தெரியுமா, அவன் மீண்டும் அப்படிப்பட்ட புத்திக்குள்ள போயிடக்கூடாதுன்னு. நம்ம முதல்ல தவறு செய்யும் பொழுது எனக்கு ஆவியானுடைய உணர்த்துதல் வரும். நான் முதல்ல ஒரு தவறு செய்யும் பொழுது ஒரு உணர்த்துதல் வரும், ஒரு வார்த்தை வரும். அதை நான் விட்டு கொடுத்துட்டேனாக்க அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நான் வேற எந்த விஷயத்துல என்ன பண்ண மாட்டேன், தவறு செய்யாதவனே கர்த்தர் மாத்திடுவாரு.
இப்ப சபை சில சமயங்கள்ல தவறு செய்யக்கூடியதா தான் இருக்கு. ஆனா உன் கிரியைகளை மாற்றிக்கொண்டா நீ கேளாத அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன். இப்ப தாவீது இந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னை சரிப்படுத்த விட்டு கொடுத்துட்டார். தாவீது இந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னை சரிப்படுத்த விட்டு கொடுத்துட்டாரு. இப்ப தாவீது தன்னை சரிப்படுத்த விட்டு கொடுத்ததுனால, தாவீது தன்னோட தேவ கிரியை வெளிப்பட விட்டு கொடுத்ததுனால, தாவீது இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால, இப்ப கர்த்தருடைய வார்த்தை தாவீதை புடமிட ஆரம்பிக்குது, தாவீதை அழுக வைக்குது, தாவீதை கீழ்ப்படிய வைக்குது, தாவீதை ஒப்பு கொடுக்க வைக்குது. தாவீது தன் செய்த தவற அனலைஸ் பண்ணத்தக்கதான கிருபையை கொடுக்கிறாரு. இப்ப தாவீது செய்யறாரு, தாவீது என்ன செய்யறாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்டதான கீழ்த்தரமான புத்தியோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி அதை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு தன் வாழ்க்கையை சரிப்படுத்தினாரு. வேதம் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குது, பச்சைபாலை தவிர என் மகன் எங்க தவறு செஞ்ச யாராவது சொல்லுங்கடா பாப்போம் அப்படின்னு. பச்சைபாலை தவிர என் பிள்ளை எவங்கிட்ட தப்பு செஞ்ச ஒருத்தையும் சுட்டி காட்டுறான் தாவீது அப்படின்னு சொல்லி யார் சாட்சி கொடுக்குறா, கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு. நம்ம தவறு செய்யறது இயல்பு தான், ஆனா வாய்ப்பு வரும்போது தவறு என்ன பண்ணணும், சரிப்படுத்திட்டாக்க கர்த்தரே சொல்லுவாரே அது ஒண்ணுதான்டா, வேற ஏதாவது இருந்தா சொல்றா. சத்ருவை பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, யோசுவா பார்த்து சத்ரு சொன்னா அவன் வஸ்திரத்துல ஒரே ஒரு புள்ளி இருக்கு, அதான் பிரச்சனை, இப்ப பாரு என் வேலையா அப்படின்ட்டு உள்ள கொண்டு போய் ட்ரெஸ்ஸை மாத்தி என்ன பண்ணிட்டாரு. இப்ப சொல்லு ஏதாவது இருக்கா, இல்ல இல்ல நீ போடா, நீ உள்ள போ ராஜா பாத்துக்கலாம் அப்படின்னு யார் உள்ள அனுப்புனாரு, யோசுவாவை அனுப்புனாரு. அதே போலதான் தாவீதுக்கும், தாவீதை பார்த்து ஊரே சொல்லலாம் அவன் பச்சை பாலத்துல பாவம் செஞ்சவன், பச்சை பாலத்துல பாவம் செஞ்சவன் சத்ரு சொல்லலாம், இருத்துறா சும்மா பச்சைபால் பாவம் பச்சைபால் பாவம் பச்சைபால் பாவம், வேற ஏதாவது சொல்றா, இல்ல இல்ல போ வேலையை பார்த்துட்டு போ, நீ உள்ள போ ராஜா. யார் அனுப்பிடுவார், தாவீத உள்ள போயிருவார். என் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும். இடத்துல ஒரே ஒரு புள்ளி இருக்கணும், நான் தவறு இருக்கலாம், தவறு இல்லாத மனுஷன் உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. அப்படி இருந்தா நம்மளே இயேசு கிறிஸ்துவா மாறி இருக்கலாம். நமக்கு போதனையும் தேவை, நமக்கு ரட்சிப்பும் தேவை, நமக்கு சபையும் தேவை, நமக்கு ஒரு சபை இருக்கு, நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு, நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்குன்னா நான் குறைவுள்ள மனுஷனாலதான் எனக்கு அதெல்லாம் இருக்கு. இப்ப குறைவுள்ள மனுஷனாகிய நான் என் குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்டு என்னைய சரிப்படுத்த ஒப்பு கொடுத்துட்டா நாளைக்கு எவன் என்னைய பார்த்து சொன்னாலும் அப்பா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, வேற ஏதாவது இருந்தா சொல்லுப்பா, வேற ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. இப்ப ஸ்தோத்திரம், ஒரு தப்பு பண்றோம், நம்ம செஞ்ச தப்ப நம் தகப்பன் தாய்கிட்ட மறைக்கிற வரைக்கும் நமக்கு பயமா தான் இருக்கும். நம் தகப்பன் தாய்கிட்ட நான் செஞ்ச தவற மறைக்கிற வரைக்கும் அது எப்ப கண்டுபிடிக்கப்படுமோ, எப்ப குண்டு வெடிக்குமோ திக்கு திக்குன்னு என்ன பண்ண வாழ்க்கை போராட்டத்துல போயிட்டு இருக்கும். அதுவே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, அப்பா அம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன், இனி செய்ய மாட்டேன், என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு தகப்பன் தாய்கிட்ட பிள்ளை ஒப்புற வாங்கினதுக்கு அப்புறமா அப்ப தகப்பன் கொஞ்சம் கோவப்படுவார், 2 அடி அடிப்பாரு. அதை வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த தகப்பனை பார்த்து ஊர்ல இருக்கவன் சொல்லுவான், இல்லே அன்னைக்கு உன் மவனா அங்க சந்துக்குள்ள பார்த்தேன் புகை விட்டுட்டு இருந்தான், இல்ல எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போடா. தகப்பன் இப்ப சொல்லுவார், தகப்பனா சொல்லுவாரு, என் பையன் என்கிட்ட சொல்லிட்டான், அதுக்கு என்கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டான், இனி அவன் தவறை செய்ய மாட்டான், வேற என்னைக்காவது அவனை பாத்தியா, அந்த கிழமை அந்த கடை அந்த சந்தை தவிர வேற தேதியில வேற கடையில வேற சந்தையில என் பையனை பார்த்தா சொல்லல, இல்லைன்னா வேலையை பார்த்துட்டு போல அப்படின்னு என்ன பண்ணிடுவார், அப்பா விரட்டி விட்டுருவார். காரணம் என்ன, பிள்ளை அப்பா கிட்ட போய் செட்டில் ஆயிருச்சு, ஒப்புரவாயிருச்சு, அப்பா நான் செஞ்சது தப்பு தான், என்னைய மன்னிச்சிரு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்துல ஒப்புரவாகிறனோ, எவ்வளவாய் சபை கர்த்தரோடு ஒப்புரவாகுதோ, எவ்வளவாய் சபை கர்த்தரோடு நெருக்கப்படுகிறதோ, அவ்வளவாய் என் மேல் இருக்கிற கோபாக்கினையின் தீர்ப்பு குறைவுபடும். நான் ஒப்புரவாகாமல் நான் துணிகரமாய் இன்னும் பாவம் செய்து கொண்டிருப்பேன் என்றால், மீண்டும் தவறு செய்து கொண்டிருப்பேன் என்றால், என்னை குறித்த தவறான சாட்சிகளை சத்ருவோ அநேகரோ கொடுக்க 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 தகப்பனுக்கு எரிச்சல் உண்டாகும். என்ன எரிச்சல்னா, திருந்தாத ஜென்மோ நீ அக்கினி கடலுக்கே போ, திருந்தாத ஜென்மோ நீ அக்கினி கடலுக்கே போ. ஆனா ஸ்தோத்திரம், ஒரு தடவை தவறு செஞ்சுட்டு மனசுல குத்தப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்பா அப்படின்னா 2 அடி அடிச்சு தலையில தடவி கொடுத்து இதுக்கப்புறம் தவறு செய்யாதப்பா, இதுதான் தாவீதுக்கு நடந்துச்சு. ஆனா சவுலை ஏன் கர்த்தர் பட்டயத்துக்கு நடுவில் சொருகினாரு? சவுல் கடைசி வரைக்கும் புத்தியை சீர்படுத்திக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆனா தாவீது தன் புத்திய சீர்படுத்த ஒப்பு கொடுத்தார். அதனால தடவி கொடுத்து
இந்த விஷயத்துல மட்டும்தான் என் தாவீது தப்பு செஞ்சான், வேற தப்பு அவன்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியல, இவனை போல என் இருதயத்துக்கு ஏற்றவன் யாருமே இல்லைன்னு யாரு சாட்சி கொடுத்தா? யாரு சாட்சி கொடுத்தா? தேவனே சாட்சி கொடுக்கிற, தேவனே கொடுக்கிற சாட்சி. அதுல மட்டும்தான்டா தவறு செஞ்சான், அதுக்கப்புறம் அவன் தவறே செய்யலடா. அப்ப சபை என் குறையை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது செவியை தீட்டி கேட்டுக்கொள்ளணும், சரிப்படுத்திக் கொள்ளணும். இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்னா குற்றங்களின் அடுக்குகள் அதிகமாகும், குற்றங்களின் அடுக்குகள் அதிகமாகும். இயல்பாகவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் போட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஸ் நம்ம பேர்ல விழுகுதுன்னா மன்னிப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என் பேர்ல ஒரு கேஸ் விழுகுதுன்னா அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும். போலீஸ்காரன் என்னுடைய ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டம்ல போய் என் பேரை போட்டு பார்க்குறப்ப இல்லை இதாங்க ஃபர்ஸ்ட் டைமு, ஒரு 2 அடி அடிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணாத, தப்பு செய்யாதன்னு விரட்டி விட்டுருவாங்க. அதுவே என் பேர்ல 2-3 அக்கௌண்ட் மேலே ஏறுறப்ப எத்தனை வாழைமட்டை பிச்சு தூக்கி எறிய போறன்னு தெரியாது, என்னை புளியா புளிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு எடுத்துருவாங்க. காரணம், முதல் முறை நான் தவறு செய்யும் பொழுது ஏதோ உணர்ச்சி வசத்திலேயோ அல்லது ஏதோ ஏவப்பட்டோ அல்லது மற்றவர்களுடைய தூண்டுதலின் பேரே தவறு செஞ்சிருப்பேன்னு சொல்லி என்னைய ஸ்தோத்திரம் போலீஸ்காரங்க என்ன பண்ணலாம், என்னை விடுதலை கொடுக்கலாம். ஆனா அதுவே நான் செய்த தவறையே 2வது முறை 3வது முறை 4வது முறை 5வது முறைன்னு செய்யறப்ப என்னுடைய பேர் அங்க என்ன பண்ண, கேஸ் ஹிஸ்டரியில 1 2 3 4 5 6 ஏறிட்டே போகும். அப்ப பாப்பா இவன் பேர்ல 7 கேஸ் இருக்கா, இவன் திருந்தவனை தூக்கி என்ன பண்ணு, 2 வருஷம் தூக்கி உள்ள போடு. கேஸ் ஏற ஏற ஆயுள் தண்டனை என்ன ஆகும், அதாவது தண்டனையின் வருஷங்கள் என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப என் குற்றம் அதிகமாக 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 தேவன் நியாய தீர்ப்பு எனக்கு என்ன ஆகுது, அதிகமாகிக்கிட்டே இருக்கு, அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, காது உள்ளவன் தவறு செய்யறது இயல்புதான். அதான் சபையை பார்த்து சொன்னாரு, நீ கிரியையை விட்டு வெளியே வந்துட்ட, எனக்கு உன் மேல குற்றம் இருக்கு, எனக்கு உன் மேல கோபம் இருக்கு, ஆனாலும் ஒரு வாய்ப்பு தரேன், ஆனாலும் ஒரு வாய்ப்பு தரேன், சரிப்படுத்திக்கிறியா? சரிப்படுத்திட்ட அப்படின்னா அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, ஆவியான சபைக்கு சொல்லுகிறது, காதுடன் கேட்கிறவன் 5வது வசனத்தை பார்க்கிறப்ப, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமே உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன், உன் வெளிச்சத்தை எடுத்துருவேன். வெளிச்சத்தை எடுத்து என்ன ஆகும், வாழ்க்கை முழுவதும் இருளா மாறிடும். ஆனா அதுவே ஜெயம் கொண்டா, அதுவே வெற்றி பெற்றா, வாசிங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அவர் சொல்ற வார்த்தை என்ன, எப்ப உன் கிரியைகளை நீ சரிப்படுத்திட்ட அப்படின்னா, தாவீது தன் கிரியைகளை சீர்படுத்தி கொண்டது போல நானும் என் வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை சீர்படுத்தி மீண்டும் என் பரிசுத்த தேவனுக்கு நேராக பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு சபையாகிய நான் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன் என்றால், என்னை ஜெயங்கொள்ள வச்சு எனக்கு கொடுக்கிற பரிசு என்ன, கனி. அது என்ன கனியா, ஜீவ விருட்சத்தின் கனி. இதை சாப்பிட்டதுனாலதான் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணப்பட்டாங்க, தூக்கி எறியப்பட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சதுனாலதான் யாரு வெளியே வரட்டப்பட்டா, அதாமோ ஏவாளும். இப்ப அதே கனியை பரிசு என்ன பண்றேன்றது, எதை மனிதனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாய் கர்த்தர் மறைத்தாரோ அதையே நான் உனக்கு தரேன். உன் கிரியை நீ சரிப்படுத்தின, உன் கிரியை நீ சரிப்படுத்தினாக்க நான் எதை உனக்கு வேண்டான்னு விளக்குனேனோ அதையே கொடுக்கிறேன். ஏன்னா உன் கிரியை நீ சரிப்படுத்திட்ட, இனி இந்த பழத்தை நீ சாப்பிட்டா எந்த சத்துருடைய பேச்சும் உன் காதுல என்ன பண்ணாது, கேட்டாலும் நீ அதுக்கு கீழ்படிய போறதில்ல. ஏன்னா முதல்ல ஆதாமுக்கு எவ்வளவுக்கு அதை விளக்க காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா பிறந்த குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு எது சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிடும், மண்டைக்கு ஏறி அது அப்படியே போயிடும். அதனால அதை சாப்பிடாத அப்படின்னாரு. இப்ப பிள்ளைங்க என்ன ஆயிருச்சு, வளர்ந்துருச்சு. இப்ப பிள்ளைங்க என்ன ஆயிருச்சு, ஜெயம் கொண்டுருச்சு. இப்ப பிள்ளைங்க என்ன ஆயிருச்சு, வெற்றி பெற்றுருச்சு. இந்த பிள்ளைங்க சத்ருவின் எல்லா பேச்சுக்கும் விலகி, இந்த பிள்ளைங்க சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் விலகி, இந்த பிள்ளைங்க எல்லாவற்றையும் ஜெயித்து வந்துருச்சு. இப்ப இந்த பிள்ளைக்கு கொடுத்தாக்க எப்பேற்பட்ட சாத்தானின் போதனைகள் இந்த பிள்ளையுடைய காதுக்கு வந்தா இந்த பிள்ளை என்ன பண்ணாத, கேட்காதுன்ற ஒரு நம்பிக்கையில கொடுக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு தரேன், நீ புசிச்சுக்க. அதோட டேஸ்ட் யாருக்குமே இது வரைக்கும் என்ன பண்ணல,
கிடைக்கல. ஏன்னா அவரு தான் பட்டயத்தை வச்சுட்டாரு, போய் பறிக்க கூடாத அளவுக்கு. ருசிக்க முடியாத பழம் என்று இன்றைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ பழங்கள் இருக்கு. அதுலயும் விலையேற பெற்ற பழம் தான் ஜீவ விருட்சத்தின் கனி. அதையே நான் புசிக்க கொடுக்கிறேன். எது நிமித்தம் உன் முன்னோர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அவங்க கண் பார்க்கும், அதை நான் புசிக்கிறப்ப ஆதாம ஏவாளும் இப்படி பார்ப்பாங்க, இதை சாப்பிட்டதுனால தாண்டா நான் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணேன், வெளியே விரட்டப்பட்டு இன்னைக்கு பாரு அழகா அதை ஸ்லைஸ் போட்டு வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு இதை சாப்பிட்டதுனால தான் என்ன பண்ணேன், வெளியில போனேன். இன்னைக்கு இவன் கண்ணு முன்னாடி இதை என்ன பண்றான், சாப்பிட்றான்னு. யாரு பொறாம கொள்ளுவா? ஆதாமும் ஏவாளும். இப்ப அநேகர் நம்மளை பார்த்து பொறாமை கொள்ளணும் அப்படின்னா சோதரன், நான் செய்ய வேண்டியது என் கிரியைகளை மாற்றிக்கொண்டு நடந்தாலே போதும். என் கிரியைகளை மாற்றிக்கொண்டு தேவ திட்டத்துக்கு நேரம் நீ ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாலே போதும். எல்லாருக்குன்னு நீ பொறாமையா தன்னை போல பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப தேவனுடைய கரத்தில் இருந்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அவர் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அவர் கனியை கொடுக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் அவர் முத்திரையை கொடுக்கிறாரு. இப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன்ற வார்த்தையும் தொடர்ந்து 7 சபைக்கும் வரும். ஸ்தோத்திரம். என் காதுகள் கேட்கும் என்றால் என் காதுக்கு நிறைய வரக்கூடிய சத்தங்கள் என்னென்ன சத்தம்? நான் என் கிரியைகளை மீண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் சரியா பிரயோஜனப்படுத்தணும். ஏசா தன் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தல. இரண்டாவது, சிம்சோன் அந்த குடும்பமே சேர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன பண்ணாங்க, எதிர்த்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. நான் தனி மனிதனா இருந்தாலும், நாங்கள் குடும்பமா இருந்தாலும், நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும். மூன்றாவது, நான் தவறுனது உண்மைதான், ஆனா அந்த தவறை நான் மறுபடியும் சரிப்படுத்துவேன். நான் தவறுனது உண்மைதான், அந்த தவறை நான் சரிப்படுத்துவேன். என் கிரியைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் இன்னொருத்தனுடைய மனைவி என்ன பண்ணக்கூடாது, பார்க்காதபடிக்கு என் கிரியை நான் என்ன பண்ணணும், மாற்றணும். அப்ப சாட்சி வரும், பச்சைபாலை தவிர என் தாவீது யார்கிட்டையும் தவறு செய்யல. இந்த விஷயத்தை தவிர தாவீது யார்கிட்டையுமே எந்த தவறுமே செய்யல. அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். சாட்சி வெளியே வரும். ஆவியானவருக்கு நேராக சபை தன் வார்த்தையை கேட்டு செயல்படும் என்றால் நமக்கும் ஸ்தோத்திரம் உலகத்துக்கும் அநேக வித்தியாசத்தை கர்த்தர் காண்பித்து நம்மை அவர்களை பார்க்கிற ஒரு மேலான ஒரு ஸ்தானத்துல என்ன பண்ணுவார், வைப்பார். ஏன்னா சபை எப்பயுமே கர்த்தருக்கு முக்கியமானது. ஏன்னா அவருடைய ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை. அவருடைய ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபைக்கு தான் முதல் வெளிப்பாடு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். இந்த ஆகான் விஷயமா இருக்கட்டும், அவனும் உலகத்தின் பொருளை தான் திருடுவான். உலகத்துல இருந்து தான் என்ன பண்ணுவான், திருடுவான். இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை எதிலிருந்து திருடிட்டு இருக்கிறோம், உலகத்துல இருந்து திருடிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய சத்தியத்தை எதில் திருடிட்டு இருக்கிறோம், உலகத்துல இருந்து. இன்னைக்கு அநேக சத்தியங்களை கேளுங்க, அப்படியே கலப்படமா வரும். அப்படியே கலப்படமா வந்து உலகத்துல இருந்து சத்தியத்தை திருடி இன்னைக்கு பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம். விசுவாசி அப்படி இல்லாம இருந்தா சபை, எபேசு சபை, நம் சபை எதையும் உலகத்திலிருந்து திருடாமல், திருடி தனக்குள் வைத்துக் கொள்ளாமல் இருந்தாலே போதுமானது. எதையும் உலகத்துல என்ன பண்ணக்கூடாது, திருடி நமக்கு நாமளே வச்சுக்க கூடாது. தேவ சமூகத்துல கேளுங்க, தகப்பன் அதிகாரத்தோடு கொடுப்பார். அதையும் உலகத்துல போய் திருடி எடுத்து வந்து வச்சுக்கணும். பாபிலோன் சால்வையும் வெள்ளி பணமும் ஏமாத்திரம் அவர் கொடுக்கறதுக்கு, இதுக்கு இந்த அற்பமான காரியத்துக்கு ஆசைப்பட்டுதான் அந்த திருட்டு வேலையை என்ன பண்ணாரு செஞ்சு, அந்த திருட்டு புல தனக்குள்ள வச்சு அதன் மூலமா சந்ததியே நிர்மூலமாகி தேவையாதெல்லாம். ஆவியானவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உலகத்துல இருந்து எதையும் என்ன பண்ணாத, திருடாத. உலகத்துல இருந்து எதையும் களவா எடுத்துக்கொள்ளாத. உனக்கு நான் கொடுக்கிறத நான் கொடுப்பேன். அதே மாதிரி தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வார்த்தை, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம், 2 அதிகாரத்தையும் பார்க்கிறப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை எப்படிதான் பார்த்தாங்க, அற்பமா தான் பார்த்தாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, நான் செய்த தவறு என்ன, தீர்க்க தரிசன வார்த்தைய அற்பமா நினைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போக காரணம் என்ன, எத்தனையோ விசை ஏசாயா மூலமா உரைக்கப்பட்டு, எரேமியா மூலமா உரைக்கப்பட்டு, எசேக்கியேல் மூலமா உரைக்கப்பட்டு, எரேமியாலாம் பாவம் புலம்புன்னு புலம்புனார். இதை செய்யாத 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 செய்யாதன்னு எவ்வளவோ புலம்புனார் எரேமியாலாம். எவ்வளவோ கடலையை கொடுத்தார் எரேமியா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவே இல்லை. தீர்க்க தரிசனத்தை எப்படி நினைச்சாங்க,
அற்பமா நினைச்சாங்க. தீர்க்க தரிசனத்தை அற்பமா நினைக்க கூடாது. தீர்க்க தரிசனங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் நான் அற்பமா என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. என்னைய குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் ஒரு தெளிவா என்னோட பேசுறாரா, அதை நான் மறக்க கூடாது, மறக்கவும் கூடாது. சபையிலிருந்து வார்த்தை வருதா, ஜெபிக்கிறப்ப வார்த்தை வருதா, உங்க தனி ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தை வருதா, வேதம் வாசிக்கிறப்ப கர்த்தருடைய வார்த்தை வருதா, ஒப்பு கொடுத்துருங்க. அற்பமா என்ன பண்ணாதீங்க. அது கர்த்தருடைய வார்த்தை, அது மனித வார்த்தை இல்ல, அது தேவனுடைய வார்த்தை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க செய்த தவறு என்ன, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு தங்கள் செவியை அழைத்து கொண்டு, அதெல்லாம் சொல்ற காது உள்ளவன் காது இருந்தா தீர்க்க தரிசனத்தை கேளு, காது இருந்தா தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படி, காது இருந்தா நீ பாபிலோனுக்கு போக மாட்ட. எனக்கு காது இல்லைன்னா 70 வருஷம் உட்காந்து என்ன பண்ண அவன்கிட்ட சீரழிஞ்சு சாவு அப்படின்னு எங்க விட்டுருவாரு, பாபிலோன்ட விட்டுருவாரு. அல்லேலூயா. அப்ப நான் செய்கிற ஒரு தவறு என் சபையை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குது, என் சந்ததியை பாதிக்குது, என் பட்டணத்தையே பாதிக்குது. நான் செய்கிற தவறு. அதனாலதான் ஸ்தோத்திரம், தாவீது கர்த்தர் சபையை பார்த்து சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பாக்குறோம், விளக்க கொளுத்துன சரி, அதையே மரக்காலால மூடி வச்ச. விளக்க கொளுத்துனது சரி, அதையே மரக்காலால மூடி வச்ச, அதையும் கட்டில் கீழே போய் வச்ச. விளக்க கொளுத்தி விளக்கு எங்க இருக்கணும், விளக்கு தண்டு மேல. விளக்கு தண்டின் மேல் இருக்க வேண்டிய விளக்கு இப்ப எங்க இருக்கு, மரக்காலால். வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு, சத்தியம் எனக்குள்ள இருக்கு, ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசை எனக்கு இருக்கு. ஆனா உலகம் என்னக்கூடிய பஞ்சாரத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், போய் நான் மூடி இருக்கிறேன். விளக்கை கொளுத்தி அதை மரக்காரால் போட்டு என்ன பண்ணிருக்கிறேன்னா மூடி வச்சிருக்கோமா. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டியண்ணா, அநேகரை நடத்த வேண்டியண்ணா, அநேகருக்கு புத்தி சொல்ல வேண்டியண்ணா, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அறிவையும் எல்லா வெளிச்சத்தையும் எல்லா ஞானத்தையும் குப்பையா தூக்கி ஓரமா போட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அங்க வேதம் சொல்லுது. அதனாலதான் விளக்க கொளுத்தி அதை விளக்கு தண்டு மேல வை, அது வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு வீட்டுக்கு பிரயோஜனப்படுறதுல ஊருக்கு பிரயோஜனப்படதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். அல்லேலூயா. புரியும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு பிரயோஜனப்பட ஒருத்தருக்கும் புத்தி வரதில்லை, ஊருக்கு பிரயோஜனப்படதான் முதல்ல போய் நிற்கிறோம். முதல்ல குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளதா இருப்போம். எனக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரு, எனக்கு சம்பாத்தியத்தை எதுக்கு கொடுத்தாரு, எனக்கு ஸ்தோத்திரம் நல்ல வாழ்க்கை வாழ எதுக்கு கிருபை கொடுத்தாரு, எனக்கு நல்ல காரியத்தை செய்ய எதுக்கு கிருபை கொடுத்தாரு, எனக்கு நல்ல மனுஷனை வாழ எதுக்கு கிருபை கொடுத்தாரு, என் வீட்டுக்கு நான் வெளிச்சமா இருக்கணும், என் வீட்டுக்கு நான் வெளிச்சமா இருக்கணும். இன்றைக்கு ஊருக்கு வெளிச்சம் கொடுக்க நம்ம ஒன்றும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாதுங்க, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, தெருவிளக்கு கிடையாது. தெருவிளக்கு தான் தெருவுக்கே விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். நான் வீட்டு விளக்கு, நான் வீட்டில் எரியக்கூடிய டியூப் லைட்டோ குண்டு பல்போ ஏதோ ஒரு பல்பு, நான் வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தை கொடுக்கணும். அதுக்கு தான் எனக்கு இந்த சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு நான் என்ன பண்ணணும், உருப்படியான காரியத்தை செய்யணும், அப்புறம் தான் ஊருக்கு தூக்கி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப விளக்க கொளுத்தி விளக்கு தண்டு மேல வை, அது வீடு முழுக்க பிரகாசிக்கும். அதோடைய வெளிச்சத்தின் தன்மை என்ன, 0 வாட்ஸா இருந்தா அது கொஞ்சம் பவர் கொடுக்கும், 12 வாட்ஸ் 9 வாட்ஸ் ஒரு பவர் கொடுக்கும், 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் ஒரு பவர் கொடுக்கும். பவருக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் வைக்க சொல்லுவாரே தவிர, பவர் அதிகமா தேவைப்படுற இடத்துல 0 வாட்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு, அது எரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை, அது உடஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அதே போல ஒரு குறுகிய இடத்துல 100 வாட்ஸ் பல்ப் போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு, அது அளவை அதிகமா தான் காட்டும். இல்ல, எனக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காரு, எனக்கு கொஞ்சம் அளவு, எனக்கு 9 வாட்ஸ் கொடுத்துருக்காருன்னா நான் வீட்டுக்குள்ள தான் எரியணும். 12 வாட்ஸா இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள தான் எரியணும். நான் 20 வாட்ஸா இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள தான் எரியணும். அதுவே நான் 50 வாட்ஸா மாறும் பொழுது, 100ஆ மாறும் பொழுது, 150 200 1000ஆ மாறும் பொழுது நான் ஊருக்கு போய் வெளிச்சம் கொடுக்கலாம், நான் ஊருக்கு போய் வெளிச்சம் கொடுக்கலாம். எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான், அதையும் குடும்பத்துக்கு பார்க்காம தூக்கி தான தர்மம் பண்ணிட்டு வந்துடுறது இல்ல. வேத வசனம் இருக்கா, ஃபர்ஸ்ட் என் பிள்ளைய நான் சத்தியத்துல வளர்க்கணும், ஃபர்ஸ்ட் என் பிள்ளைக்கு நான் வசனத்தை கற்றுக் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் என் குடும்பத்தை நான் ஜபத்துல நடத்தணும், அப்புறம் ஊரா விட்டு பிள்ளைய ஜபத்துல நடத்தலாம்,
ஊரா விட்டு பிள்ளைக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் ஊரில் இருக்கவங்க போய் சுவிசேஷம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என் குடும்பத்துக்கு சுவிசேஷம், என் பிள்ளைக்கு ரட்சிப்பு, என் பிள்ளைக்கு சத்தியம், ஃபஸ்ட்டு என் குடும்பத்துக்கு. அப்புறம் போய் நான் என்ன பண்ணலாம், இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக போட்டு அது ஒரு ஸ்பூன் எடுத்து போய் ஊரில் இருக்க பிள்ளைக்கெல்லாம் ஒரு வாய் ஊட்டிட்டு என்ன பண்ணலாம், வரலாம். அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு குறை இருக்கு, எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனப்படுத்துறது இல்லை. எனக்கு கொடுத்த பாரத்தை என் குடும்பத்தை நான் என்ன பண்றது இல்லை, பிரயோஜனப்படுத்துறது இல்லை. எனக்கு ஒரு வார்த்தை வந்தால் ஊரில் தான் போய் சொல்றது. அந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு வந்தது, அந்த வார்த்தை என்னையே நான் சரிப்படுத்திக்க வந்தது. ஊரில் இருக்கணும் சரிப்படுத்துக்க அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கல. இந்த விளக்கு இந்த வீட்டின் விளக்கு தண்டை மேலே இருக்கணுமே தவிர ஊரில் இருக்கிற விளக்குல போய் என்ன பண்ணக்கூடாது, எரிய கூடாது. அப்ப நான் செய்கிற ஒரு தவறு, காதுள்ளவன் கேட்டு கடவன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியா வருது. நாம் எங்கெல்லாம் தவறு செய்கிறோமோ, நாம் எங்கெல்லாம் விழுகிறோமோ அதை நாம் சரிப்படுத்தி கொண்டார், அதை சரிப்படுத்தி கொண்டார் ஜீவ விருட்சத்தின் கனி எனக்காக காத்திருக்கு. இன்னும் 6 சபையில 6 விதமான பொக்கிஷங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சித்தமான அதை நான் சீக்கிரமா உங்கள் மத்தியில நான் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யணும். அப்ப எனக்காக ஒரு பொக்கிஷம் என்ன பண்ணுது, பரலோகத்துல இருக்கு. நான் இப்படி இந்த வார்த்தையை சொல்ல, நான் தியானிக்கிறப்ப ஒரு வார்த்தையை நான் தியானிச்சு என்னன்னா, ஒரு சபைக்கு ஒரு பழம், ஒரு சபைக்கு ஒரு வெகுமதி. இப்ப 7 சபைக்கு சொன்ன காரியத்தை ஒரு சபை பின்பற்றினா அந்த ஒரு சபைக்கு 7 வெகுமதி கிடைக்குமே, கிடைக்காது. கிரியைகளை மாத்திக்கிட்டு இப்படி எபேசுக்கு சொன்னதையும் சிபுர்னாக்கு சொன்னதையும் அடுத்து லியத்ராக்கு சொன்னதையும் லவோதியாக்கு சொன்னதையும் நான் கீழ்ப்படிஞ்சு 7 சபைக்கு சொன்ன அந்த காரியத்தையும் நான் ஒருவன் செய்வேன்னா என் ஒருவன் மேல பரலோகத்துல எத்தனை பொக்கிஷம் ரெடியா இருக்குன்னா இங்கேயே கெஸ் பண்ணிக்கலாம். 7 பொக்கிஷம் எனக்காக பரலோகத்துல காத்திருக்கு. 7 பொக்கிஷம் எனக்காக காத்திருக்கு. நான் ஏன் ஒரே ஒரு பழத்தை மட்டும் விடுவானே, ஏன் ஒரே ஒரு பழத்தை மட்டும் விடுவானே? அடுத்த சபைக்கு போவோம், சாயந்தரமா போவோம், சரியா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? எந்திரிங்க, முடிஞ்ச எலும்பி நில்லுங்கலாம், முழங்கால் படி போடுங்க, ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ரகதகர நமனா ஷபரகதகர நமனா. ஆவியானவரே, காதுள்ளவன் கேட்கடவான் என்று சொன்னீரே. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எளிமை நில்லுங்க, எளிமை நில்லுங்க, ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி.